உங்க வார்த்தைகளை மாத்துங்க, உங்க வாழ்க்கையே மாறும். அப்ப இருக்கிறதையே பேசின்னு இருக்கிறது பேர் விசுவாச வாழ்க்கை இல்ல. இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் அழைக்கிறது பேர் தான் விசுவாசம். இன்னைக்கு என் கணவர் இப்படி இல்ல, ஆனா நான் அப்படி அழைக்கிறேன். நீங்க நல்லா இருக்கிறீங்க, நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறீங்க, நீங்க கெட்ட பழக்கத்துல வெளியே வந்துட்டீங்க, நீங்க பொருளாதாரத்துல வெற்றிகரமா இருக்கிறீங்க, நீங்க ஒரு ஆசீர்வாதமான நபர். அப்படி கூப்பிட 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 அந்த வார்த்தைகள் ஜீவனை கொண்டு வருது. நீங்க பேசுற வார்த்தை கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில வேலை செய்து ஒரு அனுமதி ஏற்படுத்தி. கர்த்தர் நல்லவர், அவரை போல நல்ல தேவன் யாருமே இல்லை. அவரை நம்பினவங்கள அவர் கைவிட்டதா சரித்திரமே இல்லை. நிச்சயமா நம்மளை ஆசீர்வதிப்பார், நிச்சயமா நம்மளை உயர்த்துவார். நமக்காக வைத்திருக்கிறத அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் எவ்வளோ நல்லா இருந்தாலும் ஒரு விஷயத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், நமக்குன்னு வச்சிருக்கிறத அவர் நமக்கு நிறைவேற்றுவார். நமக்காக ஒரு குறித்ததை அவர் நிறைவுக்கு கொண்டு வர வல்லவராக இருக்கிறார். சங்கீதக்காரன் அதான் சொல்றார், எனக்கு குறித்ததை நீங்க செய்து முடிக்க நீங்க வல்லவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. ஆமென். ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுங்க, ஒவ்வொருத்தர் பேர்லையும் ஆண்டவர் நன்மைகளையும் கிருபைகளையும் அருமையான எதிர்காலத்தை வச்சிருக்கிறார். ஸோ இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ள சர்ச்சுக்கு வர வர எப்படி அந்த நல்ல வாழ்க்கையை அனுபவிக்கிறது நம்ம கற்றுக்கிட்டு இருக்கிறோம். அதனால் நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம். இன்னும் நிறைய காரியங்களை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் செய்வார். நம்ம ஒரு முக்கியமான சீரீஸில் இருக்கிறோம், ஃபெய்த் சீரீஸில் இருக்கிறோம். விசுவாசத்தில் எப்படி வளர்றது, விசுவாசத்தில் எப்படி வாழ்க்கையை நடத்துறதுன்னு சொல்லி கற்றுக்கிட்டு வந்துட்டு இருக்கிறோம். இந்த தொடர் போதனை உண்மையாகவே ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா கிறிஸ்தவ வாழ்க்கையே விசுவாசத்தில் வாழ வேண்டிய வாழ்க்கை. ஆண்டவர் சொல்றாரு, நீதிமான் விசுவாசத்தினால் பிழைப்பான், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். பவுல் சொல்றாரு, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். மார்த்தால பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அவங்க சகோதரன் இறந்து 4 நாள் ஆயிடுச்சு, அடக்கம் பண்ணியாச்சு. ஆனாலும் மார்த்தால பார்த்து சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அப்போ வாழ்றது, அற்புதத்தை பெற்றுக்கொள்றது, சுகத்தை பெற்றுக்கொள்றது, கெரியர்ல முன்னேற்றத்தை பார்க்கறது, பிள்ளைகளை வளர்க்கிறது, திருமண வாழ்க்கையை நடத்துறது, கெட்ட பழக்கங்கள்ல இருந்து வெளியே வர்றதா இருக்கலாம், நல்ல பொருளாதார ஒரு ஸ்ட்ரக்சரை எழுப்புறதா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் என்ன சொல்லிட்டு இருக்கிறாருன்னா, வார்த்தையின் மூலமா அதை நீ விசுவாசத்தின் மூலமா கட்ட கத்துக்க, விசுவாசத்தை பயன்படுத்தி வாழ்க்கையில வாழ கத்துக்க அப்படின்னார். ஸோ கிறிஸ்தவ வாழ்க்கை என்னது? லிவிங் பை ஃபெய்த், விசுவாசத்தினால வாழ்றது. அப்போ விசுவாசன்றது வெறும் ரட்சிக்கப்படும் போது மட்டும் நம்ம செலுத்தின விஷயம் இல்லை, அது பரலோகத்துக்கு போகணுன்றதுக்காக மட்டும் பயன்படுத்துகிற விஷயம் இல்லை. ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தினால தான். அப்போ நாளைக்கு காலையில் எந்திரிச்சு நீங்க வேலைக்கு நீங்க கிளம்புறீங்களா, கிளம்பும் போது நீங்க சொல்லுங்க, நீங்க நம்புறீங்க கர்த்தர் நீங்க எனக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டீங்க, கர்த்தர் எனக்கு நீங்க கூடவே இருக்க போறீங்க, என்ன நீங்க பலப்படுத்துவீங்க, என்னவா இருந்தாலும் உங்களை நம்பி நான் மேலே வர போறேன். ஆமென். ஸோ என்னவா இருந்தாலும் நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் ஃபெய்த்தா இருக்கணும். நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் என்னது? ஃபெய்த். பிரச்சனைகள், போராட்டங்கள், பலவீனங்கள், ஜனங்களுடைய ஒரு சில தவறுகள், சூழ்நிலைகளுடைய மாற்றம், எதுவாக இருந்தாலும் நம்ம ரெஸ்பான்ஸ் ஃபெய்த்தில் இருக்கணும். கர்த்தரை நம்பின மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணும், கர்த்தரை நம்பாத மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடாது என்ன நடந்தாலும். ஏன்னா இப்படி தான் நம்ம வாழணும்னு அவர் விருப்பப்படுறார். ஸோ விசுவாச வாழ்க்கைனா என்ன அப்படின்னு லாஸ்ட் வீக் நம்ம பார்த்தோம். ஏன்னா ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, விசுவாசத்தில் நான் வாழ்கிறேன்னு சொல்லுவாங்க, ஆனால் வாழ்க்கையில் ஒரு பெரிய மேன்மையை அவங்க அனுபவிக்க மாட்டாங்க. அந்த விசுவாசத்தில் வாழ்கிறேன்ற வார்த்தை ஒரு எக்ஸ்கியூஸ் மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா உலகத்தை பொறுத்த வரைக்கும் விசுவாசத்தில் வாழ்கிறேன் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தமாக போயிடுச்சுன்னா, என்கிட்ட ஒன்றே இல்லை, நான் அடி மேலே அடி வாங்கின்னு இருக்கிறேன், நான் ஒரு ஓட்டாண்டி, நான் தோற்று போனவன், என்கிட்ட காசு கூட இல்லை. எப்படி பதர் இருக்கிறீங்க? என்னவோ பதர், விசுவாசத்தில் தான் பதர் வாழ்ந்துன்னு இருக்கிறேன். அது என்னன்னா தோல்வியான வாழ்க்கைக்கு டிஸ்கிரைப் பண்ணுற ஒரு சென்டென்ஸாக போயிடுச்சு. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது பாருங்க. உண்மையாகவே விசுவாச வாழ்க்கைனா என்னது? லாஸ்ட் வீக் நம்ம கற்றுக்கிட்டோம். விசுவாச வாழ்க்கைனா வாயின் அறிக்கையினால வாழ்க்கை நடத்துறோம்னு அர்த்தம். கமான். விசுவாச வாழ்க்கைனா என்ன அர்த்தம்? வாயின் அறிக்கையினால நம்ம வாழ்க்கை நடத்துறோம் அப்படின்னு அர்த்தம். என்ன வந்தாலும் வாயின் வார்த்தையால் அதை நம்ம மேற்கொள்றோம். வியாதி வந்தா என்ன பண்ணணும்? நம்ம வாயை திறந்து வியாதிக்கு அகெயின்ஸ்டா பேசுறோம். குறைபாடு வந்துச்சுன்னா வாயை திறந்து வியாதிக்கு அகெயின்ஸ்டா பேசுறோம். குடும்பத்தின் சூழ்நிலை ஏதோ ஒன்று மாறணும், கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், வல்லமையை கொடுத்திருக்கிறார், அதனால வாயின் வார்த்தைகளை பயன்படுத்துறோம். பிசாசுடைய பிரச்சனை, கெட்ட கனவு, இல்லை ஏதோ ஒரு குழப்பம், அதுக்கான ப்ராமிஸை பைபிள்ல எடுக்கிறோம். வாயை திறந்து பேசுறோம், விசுவாசத்துல வாழ்றோம். கைவெட்டி சொல்லுங்க, வாயை திறந்து பேசுவேன், விசுவாசத்துல வாழ்வேன். இன்னொரு தடவை சொல்லுங்க பார்க்கலாம், வாயை திறந்து பேசுவேன், விசுவாசத்துல வாழ்வேன். அப்போ விசுவாசத்துல வாழ்றேன்னா ஓட்டாண்டியா வாழ்றேன்னு அர்த்தம் இல்லை. விசுவாசத்துல வாழ்றேன்னா பிசாசின் அடி மேல அடி அடிக்கிறான் பதர், ஆனாலும் எப்படியோ ஏன் நீ சர்ச்சுக்கு வந்துட்டேன் பதர் நான் அப்படின்னு ஒரு தோத்து போன வாழ்க்கையுடைய
டிஸ்கிரிப்ஷன் இல்லை. விசுவாச வாழ்க்கைன்னா என்ன அர்த்தம்? என்ன வந்தாலும் வாயை திறந்து பேசி நான் ஜெயிப்பேன். வியாதியா இருந்தாலும் வாயை திறந்து பேசி நான் ஜெயிப்பேன். ஏன் நான் பேசுறேன்? ஏன்னா கர்த்தர் எனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அதிகாரம் இல்லாதவன் வாய் திறந்து பேசினாலும் யூஸே இல்லை. ஆனா அதிகாரம் இருக்கிறவங்க வாய் திறந்து பேசினாங்கன்னா ஒரு சில நன்மைகள் நடக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அப்ப விசுவாச வாழ்க்கைனா என்னது? உங்கள்கிட்ட நான் அந்த கேள்வி கேட்டு இருக்க போறேன். விசுவாச வாழ்க்கைனா என்ன அர்த்தம்? வாயின் அறிக்கையினால வாழ்க்கையை நடத்துறது. எவ்வளவு பேர் புரிஞ்சுச்சு இது வரைக்கும்? ஸோ இந்த பூமி, இந்த அண்ட சராசரமும் ஒரு சில பிரமாணங்கள் மேல வேலை செய்யுது. லாஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம இங்கிலீஷ்ல. லாஸ். தி யூனிவர்ஸ் operates on based on laws. For example, ஒரு பொருளை தூக்கி நான் மேலே போடுறேன்னா கண்டிப்பா அது கீழே வந்தே வரும். அந்த ஈர்ப்பு சக்தி பேர் என்னது? புவி ஈர்ப்பு பிரமாணம், the law of gravity. அப்புறம் the laws of thermodynamics அப்படின்னு ஒரு சில பிரமாணங்கள். எலக்ட்ரிசிட்டினா the laws of electricity ஒரு சில பிரமாணங்களை கர்த்தர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். அந்த பிரமாணத்தை மதிக்கும் போது அந்த பிரமாணத்துடைய நன்மையை நம்ம பெற்றுக்கொள்றோம். ஸோ இன்னும் ஒரு சில பிரமாணங்கள் நம்மளுக்கு ஞாபகம் வரலாம். இப்போ ஃப்ளைட் எல்லாம், இந்த ஏரோப்ளேன்ஸ் எல்லாம் பறக்குதுன்னா அதுக்கு ஒரு சில பிசிக்ஸ் லாஸ் எல்லாம் பயன்படுத்துறாங்க. அந்த லாஸை ரெஸ்பெக்ட் பண்றாங்க. அந்த லாஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த வாகனத்தை செயலாற்றுறாங்க, அது பறகுது. the law of thrust and lift அப்படின்னு ஒன்று இருக்குது பிசிக்ஸ்ல. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த அண்ட சராசரமே பிரமாணங்களை சார்ந்து வேலை செய்யுது. கிறிஸ்தவ வாழ்க்கையும் பிரமாணங்களை சார்ந்து வேலை செய்யுது. இப்போ பிரமாணங்கள் உடனே இமீடியட்டா நியாய பிரமாணம் நம்ம யோசிச்சிட வேண்டாம். அப்போ மோசஸ் மூலமா கர்த்தர் கொடுத்த அந்த நியாயப்பிரமாணத்து மூலம் தான் வாழ்க்கையா? இல்ல, நியாயப்பிரமாணத்தை இயேசு நிறைவேற்றிட்டார். இப்போ கிருபையினால நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா பிரமாணங்கள்னா என்ன அர்த்தம்? ஒரு சில லாஸ், ஒரு சில பிரின்சிபல்ஸ், ஞானத்தின் கோட்பாடுகள், தேவன் நியமித்த பிரின்சிபல்ஸ். நம்ம புதிய ஏற்பாட்டில் படிக்கிறோம் the law of love அப்படின்னு ஒரு இடத்துல படிக்கிறோம். அன்பின் பிரமாணம்னு படிக்கிறோம். யாக்கோபு 1 அதிகாரத்துல சுயாதீனத்தின் பிரமாணம் அப்படின்னு படிக்கிறோம், the law of liberty அப்படின்னு. ஆனா ரோமர் 3 அதிகாரத்துல ஒரு லா பத்தி பார்க்கிறோம். அது என்ன லா தெரியுமா? the law of faith. ஓகே சொல்லுங்க எல்லாரும், the law of faith, விசுவாச பிரமாணம். இந்த விசுவாச பிரமாணம் என்ன தெரியுமா? ரோமர் 4:17 ஆபிரகாம் தேவனை பத்தி கண்டுபிடிச்ச விஷயம். ஆபிரகாம் தேவனை பத்தி அவர் கண்டுபிடிச்சது என்னன்னா, அவர் சொல்றாரு, இந்த தேவன் யாரா? இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் அழைக்கிறவர். இதுதான் விசுவாச பிரமாணம். எத்தனை விசுவாசிகள் இங்க வந்திருக்கிறோம்? எத்தனை பேர் தேவன் விசுவாசத்திலே சகலத்தை செஞ்சு முடிச்சார் என்று விசுவாசிக்கிறோம்? எப்படி? இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் அழைத்த தேவனா இருக்கிறார். He calls those things that are not as though they are. So விசுவாச வாழ்க்கைனா என்ன அர்த்தம்? வாயின் அறிக்கையினால வாழ்றது. விசுவாச பிரமாணம் எது? இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் அழைக்கிறது. சத்தமா சொல்லுங்க. இப்ப நான் क्वेश्चन கேட்குவேன், நீங்க ஆன்சர் பண்ணணும். விசுவாச பிரமாணம் எது? இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் அழைக்கிறது. இப்போ இன்னொரு சான்ஸ் தரேன் உங்களுக்கு, சத்தமா சொல்றீங்க நீங்க. ஓகே, விசுவாச பிரமாணம் எது? இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் அழைக்கிறது. அப்ப நம்ம விசுவாசியா இருந்தோம்னா இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் அழைக்கிற ஜனங்களா நம்ம இருக்க போறோம். என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா சுகம் இல்ல, இப்போதைக்கு என் உடம்புல சுகம் இல்ல, ஆனால் நான் என்ன தெரியுமா சொல்ல போறேன்? இயேசுவின் தழும்புகளால சுகமாயிட்டேன். இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் நான் பேச போறேன். இப்போ குறைபாடு இருக்குது வாழ்க்கையில, மாசம் மாசம் ஒரு வேளை குறைவு இருக்குதா உங்க வாழ்க்கையில? ஆனா நீங்க வாயின் வார்த்தைகள்ல எப்படி பேசணும்னா, இயேசு எனக்காக தரித்திரமானதுனால, என் தரித்திரத்தை அவர் ஏற்றுக்கொண்டதுனால நான் செழிப்பானவனாய் இருக்கிறேன். பார், இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் அழைக்கிறது. இன்னைக்கு ஒரு வேளை ஏதோ ஒரு தோல்வி நிமித்தம், இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை நிமித்தம் நீங்க சோர்ந்து போயிருக்கலாம். ஆனா நீங்க என்ன சொல்லுங்க தெரியுமா? கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் வெற்றி சிறந்தவனா இருக்கிறேன். I am more than a conqueror. I am a victor. நான் ஜெயிச்சிட்டேன், நான் நல்லா இருக்க போறேன். இது பேர் என்னது? இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் அழைக்கிறது. இப்போ இருக்கிறது மாதிரியே சொல்றதுக்கு பெரிய விசுவாசி தேவையில்லை. வியாதி இருக்குது, வியாதி இருக்குதுன்னு சொல்றதுக்கு பெரிய விசுவாசம் தேவையா? பலவீனம் இருக்குது, பலவீனம் இருக்குதுன்னு சொல்றதுக்காக அபிஷேகம் தேவையா? சொல்லுங்க பார்க்கலாம். பிரச்சனை இருக்குது, பிரச்சனை இருக்குதுன்னு சொல்றதுக்காக பெரிய படிப்பு தேவையா? சர்ச்சு தேவையா? பாஸ்டர் கிட்ட நல்ல பிரசங்கம் தேவையா? ட்ரைனிங் தேவையா? இல்ல, அதெல்லாம் நேச்சுரல். அதெல்லாம் நேச்சுரல். நல்லா கவனிங்க. ஒரு ரிவர் கீழ் நோக்கி பாஞ்சிட்டு இருக்குது, கீழ் நோக்கி ஃப்ளோ ஆயிட்டு இருக்குதுன்னா, அந்த கீழ் நோக்கி போறதுக்கு செத்து போன மீனா இருந்தாலும் போயிடும் அந்த பக்கமே. ஏன்? ரிவரும் கீழே போகுது, செத்து போயிருந்தாலும் பரவாயில்ல, அப்படியே போயிடும். ஆனா ஒரு ரிவர் கீழே போகும்போது மேல் நோக்கி நீந்தணும்னா அதுக்கு ஜீவனுள்ள மீன்கள் தேவை. உயிருள்ள மீன்களால தான் எதிர் நீச்சல் போட்டு மேலே போக முடியும்.
ஸோ இருக்கிறத இருக்கிற மாதிரியே கூப்பிடுறது விசுவாச வாழ்க்கை இல்லை. வியாதி இருக்குது, ஆமாம் வியாதி இருக்குது. இன்னும் வாழ்க்கை எப்படி இருக்குது, ஆமாம் நம்ம ஒரு மாதிரி தான் இருக்குது. இல்லை உன் வாழ்க்கையில் ஒரே பிரச்சனையாக இருக்குது, ஆமாம் ஒரே பிரச்சனையாக இருக்குது. இதை சொல்கிறதுக்கு நம்மளுக்கு சர்ச்சும் ட்ரைனிங்கோ அபிஷேகமோ ஆண்டவரோ விசுவாசமோ தேவையில்லை. ஆனால் வியாதி இருக்கிற நேரத்தில் நான் இயேசுவின் தழும்புகளால சுகமாயிட்டேன். டாக்டர் சொல்றாருல ரிப்போர்ட் ரொம்ப மோசமா, நீங்க சொல்றீங்க நான் இன்னொரு ரிப்போர்ட்டை பார்த்துட்டு இருக்கிறேன். இங்க இயேசு கிறிஸ்து எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரு. அவர் எனக்காக தழும்புகளை வாங்கினதுனால ஒவ்வொரு நாளும் அவருடைய புது சுகத்தை நான் பெற்றுக்கொண்டுட்டே இருக்கிறேன். நான் சீக்கிரமா நல்லா இருக்க போறேன், சீக்கிரமா வெளியே வர போறேன் இந்த வியாதியில இருந்து. இது பேர் என்னது? ஃபெய்த். இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் அழைக்கிறது. இதுதான் விசுவாசம். ஆனா ஒரு சில பேருக்கு ஒரு கேள்வி வரும், பிரதர் இல்லாததை இருக்குதுன்னு சொன்னா அது பொய் இல்லையா? அது பொய் தானே, அதை ஏன் அப்படி சொல்லணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா விஷயத்தை கவனிங்க, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை அழைக்கிறது பேர் பொய் இல்லை, அது உயர்ந்த ரகமான, அது உன்னதமான சத்தியம். திஸ் இஸ் ட்ரூத் ஆன் another level. ஏன் தெரியுமா? ஏன்னா வெறும் பார்க்குற உலகமோ நம்ம உணர்ற உலகம் மட்டும்தான் இருக்குதுன்னு நம்ம நினைச்சுன்னு இருக்கக்கூடாது. கண்ணுக்கு தெரியாத உலகம் ஒன்று இருக்குது, ஆவிக்குரிய உலகம் ஒன்று இருக்குது. அப்போ காணப்படுகிற உலகத்தில் நம்ம வாழ்றோம், காணப்படாத உலகத்தில் கர்த்தர் நமக்காக சகலத்தை செஞ்சு முடிச்சிட்டார். அப்போ இன்னைக்கு சுகம் இல்லாத போதும் நான் சுகமாயிட்டேன்னு சொன்னா நான் எந்த உலகத்தை பார்த்து பேசுறேன்? காணப்படுற உலகம் இல்ல, காணப்படாத உலகத்தை பார்த்து பேசிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு குறை இருக்கும் போது நான் செழிப்பா இருக்கிறேன்னு சொன்னா நான் இந்த உலகத்தை பார்த்து பேசல, அந்த உலகத்தை பார்த்து பேசிட்டு இருக்கிறேன். கை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். நான் காணப்படுகிற உலகத்தை பார்க்கல. சத்தமா சொல்லுங்க, காணப்படாத உலகத்தை பார்க்கிறேன். சொல்லுங்க, ஆவிக்குரிய உலகத்துல எனக்கு வேண்டியது எல்லாவற்றையும் தேவன் ஏற்படுத்திட்டார். விசுவாசிக்கிறவங்க ரெண்டு கை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கான சுகம் ஆயத்தமா இருக்குது. சொல்லுங்க, எனக்கான செழிப்பு ஆயத்தமா இருக்குது, எனக்கான ப்ரொவிஷன் ஆயத்தமா இருக்குது. சொல்லுங்க, எனக்காக வாசல்கள் திறந்திருக்குது, எனக்காக இணைப்புகள் ஆயத்தமா இருக்குது, பிரகாசமான எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் நான் விசுவாசிக்கிறேன், நான் பெற்றுக்கொள்றேன். இது அத்தனையும் எங்க இருக்குது? ஆவிக்குரிய உலகத்தில் இருக்குது. கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். இதை தான் நம்ம எபேசியர் 1:3 படிக்கிறோம். தேவன் சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால உன்னதங்களில் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். He has blessed us with every blessing in spiritual blessing in heavenly places ன்னு படிக்கிறோம். சோ இப்போ எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. ஆனா எல்லாமே காணப்படாத உலகத்துல இருக்குது. காணப்படாத உலகத்துல இருக்குது, நம்ம காணப்படுகிற உலகத்துல இருக்கிறோம். ஆனா வார்த்தையை பார்க்கிறோம். வார்த்தை என்ன தெரியுமா? அதுதான் ஜன்னல் மாதிரி. இந்த ஜன்னல் வழியா காணப்படாத உலகத்துல என்ன இருக்குதோ அதெல்லாம் பார்த்துறோம். உலகம் நம்மளை பார்த்து சொல்லுது, ஐயோ வியாதி, ஐயோ உன் வாழ்க்கையில ஒரு தரித்திரம், ஐயோ உன் வாழ்க்கையில பாரு ஒரு குறைபாடு, ஐயோ தோத்துட்டியா, விழுந்துட்டியா, பாரு ஒரு ஃபெயிலியர் ஆயிடுச்சு உன் வாழ்க்கையில, என்ன பண்ற? ஆனா நம்ம சொல்றோம், நீ என் வாழ்க்கையை காணப்படுற உலகத்துல இருந்து பாக்குற, நான் இந்த ஜன்னல் வழியா ஆவிக்குரிய உலகத்தை பார்த்து சொல்றேன். நான் இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்க போறதுல கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை வச்சிருக்கிறார். நான் சுகமா இருப்பேன், நான் செழிப்பா இருப்பேன், நான் ஆசீர்வாதமா இருப்பேன், நான் தேவனுடைய பிள்ளை. எல்லாம் சொல்லுங்க, காணப்படாதவைகளை பார்த்து நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். எப்படி வாழ முடியும்? காணப்படாதவைகளை பார்த்தனா இப்படிதான். கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கிறோம், காணப்படாதவைகளை பார்க்கிறோம். அப்போ இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் பேசுறது தான் விசுவாச வாழ்க்கை. அதான் விசுவாச பிரமாணம். விசுவாச வாழ்க்கைனா வாயை திறந்து பேசி வாயின் அறிக்கையினால வாழ்க்கை நடத்துறது. விசுவாச பிரமாணம் எது? இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் அழைக்கிறது. இந்த பிரமாணத்தை சார்ந்து தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்போ இருக்கிறத மட்டும் பேசினே போயிட்டு ஏன் சூழ்நிலை மாறலன்னு சொல்ல வேண்டாம். இருக்கிறத மட்டும் பார்த்து இருக்கிறதையே பேசிட்டு இருக்கிறோம். இது சரியில்லை, அது சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, ரோடு சரியில்லை, இது சரியில்லை, ஒரு வீடே சரியில்லை, ஏன் சரியில்லை, என் முகம் சரியில்லை, கண்ணாடி சரியில்லை, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அதுவும் ஒரு சரியில்லை, சர்ச்சுக்கு போகணும், சர்ச்சு சரியில்லை, பாஸ்டர் சரியில்லை, பாஸ்டர் போட்ட கண்ணாடி சரியில்லை, எல்லாத்த வெறும் குறை சொல்றதுல இருந்துட்டு வெறும் குறைங்களை மட்டும் பார்த்துட்டு வயதுவே நம்மளுக்கு அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட சபை எவ்வளோ பேர் சந்தோஷமா ஒத்துக்க முடியும்? அவன் எவ்வளோ பேர் தெரியும்? ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு போதகர், அவன் அழகான போதகர். எல்லாம் கர்த்தருடைய மகிமைக்காக மட்டும் சொல்லுங்கிறேன். நான் நல்ல விஷயங்களை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் வெறும் குறைகளை மட்டும் பார்த்து அதையே மேக்னிஃபை பண்ணிட்டு அப்புறம் கேட்குறது, யாம்பதர் என் பிரச்சனை மாறவே மாட்டேங்குது. நீங்கள் தான் மாற விட மாட்டேங்கிறீங்களே. அதையே பேசின்னு இருக்குது. இல்லை நான் தோத்துட்டேன், இல்லை என் வாழ்க்கையில் இதுக்கு மேலே நான் நல்லா வாழ முடியாது, பாரு வியாதி மேலே வியாதி மேலே வியாதி. பதர் எப்போ பதர் சுகம் வராது. ஏன் வராது? நீங்கள் தடை பண்ணிட்டீங்க. ஏன் பதர் அப்படி சொல்கிறீங்க? நான் சொல்ல, நீங்கள் சொன்னீங்க. அப்ப நான் என்ன பண்ணும்? வார்த்தையை மாத்துங்க. வாழ்க்கை மாறணும்னா வார்த்தை மாறணும். ஏன்னா நம்ம வார்த்தையின் திசையில தான் வாழ்க்கையா போயிட்டு இருக்குது. If you can change the words, then you can change your world.
உலகம் நம்ம ஆண்டவரே வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவர் சொல்றாரு, மாற்றுவேன். ஆனால் நீ பேசுறது ஸ்டாப் பண்ண மாட்டேங்கிறே. ஆண்டவரே தயவுசெய்து நான் மாற்றுங்க ஆண்டவரே அப்படின்ட்டு வாய் திறந்து வெறும் வியாதி, வறுமை, பலவீனம், நான் சரியில்லை, நான் தோத்துட்டேன், நான் கேவலம், நான் மண்புழு, நான் காண்டாமல் இருக்கோம், இப்படியே பேசின்னு இருக்கிறது. நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் ஜெயிச்சிட்டேன், இந்த வார்த்தையெல்லாம் வரவே வராது பார். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், உன்னை மாற்றணும்னு நினைக்கிறேன், ஆனால் நீ மாற்ற விட மாட்டேங்கிற, அதனால உன்னை 2 சாத்தணும்னு நினைக்கிறேன். இல்லை அப்படி ஆண்டவர் சொல்ல மாட்டார். ரைமிங்க்கு அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, அப்படி சொல்லிட்டேன் நான். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்கள், உங்கள் வார்த்தையை மாற்றுங்க. சொல்லுங்கள், உங்கள் வார்த்தைகளை மாற்றுங்க, உங்கள் வாழ்க்கையே மாறும். அப்போ இருக்கிறதையே பேசின்னு இருக்கிறது பேர் விசுவாச வாழ்க்கை இல்லை. இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் அழைக்கிறது பேர் தான் விசுவாசம். இன்னைக்கு என் கணவர் இப்படி இல்லை, ஆனா நான் அப்படி அழைக்கிறேன். நீங்க நல்லா இருக்கிறீங்க, நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறீங்க, நீங்க கெட்ட பழக்கத்தை வெளியே வந்துட்டீங்க, நீங்க பொருளாதாரத்தில் வெற்றிகரமா இருக்கிறீங்க, நீங்க ஒரு ஆசீர்வாதமான நபர். அப்படி கூப்பிட 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 அந்த வார்த்தைகள் ஜீவனை கொண்டு வருது. நீங்க பேசுற வார்த்தை கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில வேலை செய்யறதுக்கு ஒரு அனுமதி ஏற்படுத்தி கொடுக்குது. ஆமே, என்ன ஒரு அருமையான விஷயம் பாருங்க. Call those things that are not as though they are. இந்த விசுவாச பிரமாணத்து மேலே தான் நம்ம எல்லாரும் வாழ கற்றுக்கணும். இதனால தான் கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார் இந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்றதுக்கு. அப்போ விசுவாச வாழ்க்கைன்னா என்னது? இருக்கிறதே பேசி மனைவின்னு இருக்கிறது விசுவாச வாழ்க்கை இல்லை. ஆனால் இல்லாத விஷயங்கள் ஒரு கர்த்தர் ஏற்படுத்திட்டார், ஆனால் இங்கே இல்லையே, அதை பேசுகிறோம் தெரியுமா, அது பேர் தான் விசுவாச வாழ்க்கை. ஆனால் இதை தான் ஜனங்க ஒத்துக்க மாட்டாங்கல்ல. இது வந்து நார்மல் டீச்சிங் இல்லை, இது நார்மல் டாக்டரின் இல்லை, இது ரிலிஜியஸ் டாக்டரின் இல்லை. ரிலிஜியஸ் டாக்டரின் என்ன சொல்லுது நம்மளை பார்த்து? நீ அழுவணும், நீ கதறணும், நீ மன்றாடணும், நீ முட்டி போடணும், நீ உருண்டு பெறணும், நீ முட்டி போட்டே நடந்து வா சர்ச்சு மேலே, நீ இப்படி பண்ணு, நீ செய், நீ சகோதரியே நீ அழுதா என்றால் இது வந்து எல்லாரும் ஏற்றுக்கிறான். அவன் நீ கதறுவா என்றால் நீ அதிகாலையில் ஸ்தோத்திர எனக்கு அந்த மாதிரி பிரசங்கம் பண்ண வரத்தில் அவன் மாதிரி பண்ணுறவங்க பார்த்து எனக்கு கொஞ்சம் பொறாமையாக இருக்கும். உங்களுக்கு அந்த வாய்ஸ் நீங்கள் தரலையா ஆண்டவர் அப்படின்னு அந்த தமிழில் இல்லைன்னு வேற நம்மளுக்கு. நீ இப்படி செய்வாயானால் கர்த்தர் உனக்காக சொன்ன இது நம்மளுக்கு நார்மல் ஆகுது. ஓ அப்போ நான் செய்யணும், நான் முட்டி போடணும், நான் ஜெபம் பண்ணணும், நான் உபவாசம் பண்ணணும், நான் எல்லாமே நான் செஞ்சு பாரம் கம்ப்ளீட்டாக என் மேலே நான் தான் எனக்கு ரட்சகர். இது வந்து நேச்சுரல். இது எல்லா இடத்துலையும் பிரசங்கம் பண்ணுறது தான். இது வந்து கிறிஸ்தவத்தில் மட்டும் இல்லை, எல்லா மதத்தையும் இதை தான் சொல்லுது. நீ ஒழுங்காக தான் உனக்கு நல்லது நடக்கும், நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவன் கடவுள் அப்படின்னு உலகம் சொல்லுது இதுதான். ஆனால் விசுவாச வாழ்க்கைன்றது வேற. அது எப்படி தெரியுமா? இல்லாதவைகளை இருக்கிறவனமா நீ அழைக்க கற்றுக்க. இது வித்தியாசமாக இருக்குது. இல்லை இது சரியில்லை போதனை பண்ணுவாங்க யாராவது ஒருத்தர். இது என்ன தவறான போதனமா? இல்லை இதுதான் கரெக்டான போதனை. இதுதான் நம்முடைய தேவனுடைய குணாதிசயம். ரோமர் 4:17 தேவனை பற்றி ஆபிரகாம் எழுதி சொல்றாரு, இல்லாதவைகளை இருக்கிறவைகளா அழைக்கிற தேவன். எல்லாரும் கைவெட்டி சொல்லுங்க பார்க்கலாம். நான் கடன் கொடுக்கிறவன், நான் கடன் வாங்குறவன் இல்லை, நான் கடன் கொடுக்க போறேன். சொல்லுங்க, நான் எதுக்கும் அடிமை இல்லை, நான் ஆளுகை செய்ய போறேன், நான் தோத்து போனவன் இல்லை, நான் ஜெயிச்சுட்டேன். சொல்லுங்க, நான் தேவனுடைய பிள்ளை, என் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். இதுதான் நம்மளுடைய ஃபெய்த் கன்ஃபெஷன். ஏன்னா இதுதான் சத்தியம். பிரதர் அது இப்போதைக்கு அந்த மாதிரி இல்லை பிரதர், ஆனாலும் இருக்கிற மாதிரி பேசுங்க. இதுதான் விசுவாசத்துடைய பிரமாணம். ஸோ விசுவாச பிரமாணம் உடனே இன்னைக்கு இன்னொரு புது விஷயத்தை நம்ம கற்றுக்க போகிறோம். வாங்க எல்லாருமே எபிரேயர் 11:1 இப்போ தான் நம்ம செய்திக்குள்ளே நம்ம கால் எடுத்து வச்சிருக்கிறோம். ஹீப்ரூஸ் சாப்டர் 11 and verse number 1. இந்த சீரீஸில் இருக்கிற ஒவ்வொரு டீச்சிங்கும் ரிசீவ் பண்ணுங்க. இது 12வது பாகம், இந்த ஃபெய்த் சீரீஸுடைய 12வது பாகம். எல்லாமே நம்மளுடைய யூடியூப் சேனலில் இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். எபிரேயர் 11:1 விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. அப்ப காணப்படாத உலகத்தில் இருக்கிற சகலத்தையும் நம்ம நிச்சயமா பெற்றுக்கொள்ற வழி விசுவாசம். காணப்படாத உலகத்தில் இருக்கிற சுகம், கிருபை, தயவு, உயர்வு, செழிப்பு, ஐஸ்வர்யம், நல்ல வாழ்க்கை, நல்ல எதிர்காலம் சகலத்தையும் பெற்றுக்கொள்ற உறுதியான வழி விசுவாசம். அப்ப விசுவாசம் என்ன பண்ணுது? அந்த உலகத்தில் இருக்கிறத இந்த உலகத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விடுது. சரியா? இப்ப பாருங்க 2வது வசனம். அதனாலே அந்த விசுவாசத்தினாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். நல்ல சாட்சி பெற்றதே விசுவாசத்தினால தான். 3வது வசனம் பாருங்களேன். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும். கவனிச்சிங்களா அந்த ஸ்டேட்மெண்ட்? எல்லாம் சொல்லுங்க. விசுவாசத்தினாலே தேவனுடைய வார்த்தையினாலே. 2 விஷயத்தையும் கொடுத்துட்டாரு. விசுவாசத்தினாலன்றாரு, அப்படியே அந்த ஸ்டேட்மெண்ட் முடியும் போது தேவனுடைய வார்த்தையினால அப்படின்றாரு. கவனிச்சிங்களா அதை? பாருங்க. விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டதா? தேவனுடைய வார்த்தையினால் உண்டாகப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். அவர் சொல்றாரு பார்,
இந்த காணப்படுற உலகம் இருக்குது. நான் நம்புறேன் அப்போஸ்தலர் பவுல் தான் எபிரேய நிருபத்தை எழுதினார்னு சொல்லி. அவர் சொல்றார், பார் உன் கண்ணுக்கு தெரியுதுல்ல, இந்த மரம் செடி கொடி மிருகங்கள் மலைகள் குன்றுகள் அப்புறம் ஆறுகள் கடல் இந்த மனுஷர்கள் எல்லாரும் தெரியுறாங்கல்ல. இந்த காணப்படுகிற விஷயங்கள் எதுவுமே காணப்படுற விஷயத்தினால உண்டாக்கப்படல, காணப்படாத ஒரு விஷயத்தினால தான் உண்டாச்சு அப்படின்றார். The things that you see were created by something that you cannot see. காணப்படாத ஒரு விஷயம் தான் இது எல்லாத்தையுமே உண்டாக்குச்சுன்னு சொல்லிட்டு அது என்னன்னு சொல்றாரு. அவர் சொல்றாரு விசுவாசத்தினாலே. அப்ப கண்ணுக்கு தெரியாத கர்த்தருடைய வல்லமை எது? விசுவாசம். கண்ணுக்கு தெரியாத கர்த்தருடைய பவர், அவருடைய சக்தி எது? விசுவாசம். விசுவாசம்னா என்னது? கர்த்தருடைய வல்லமை. Come on, எத்தனை பேர் கர்த்தருடைய வல்லமை உங்க வாழ்க்கையில வெளிப்பட்டா நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறீங்க? Faith is the power of God. விசுவாசம் என்பது தேவனுடைய வல்லமை. ஆனா அந்த தேவ வல்லமைய அவர் பேக்கேஜ் பண்ணி வேற ஒரு இடத்துல வச்சிருக்கிறார். எவ்வளவு பேர் இன்ட்ரெஸ்டடா இருப்பீங்க அது எதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு? சோ விசுவாசம்ன்றது எல்லாம் சொல்லுங்க, ஆவிக்குரிய வல்லமை, தேவனுடைய வல்லமை. சரி, அங்க இருக்கிற நம்ம சகோதர சகோதரி சொல்லுங்க, விசுவாசம் என்பது சத்தமா, விசுவாசம் என்பது தேவனுடைய வல்லமை. So faith is the power of God. ஆனா அந்த பவரை எங்க வச்சிருக்காரு தெரியுமா? பாருங்க, அதே வசனத்தை பாருங்க. விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். வார்த்தை எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தை. சத்தமா சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தை. விசுவாசத்தினாலன்றாரு, தேவனுடைய வார்த்தைனாலன்றாரு. என்ன பவுல் கன்ஃபியூஸ் பண்றீங்களே? விசுவாசத்தினாலயா தேவனுடைய வார்த்தைனாலயா? பவுல் சொல்றாரு ரெண்டும் ஒன்னோட ஒன்று கலந்தது தான். விசுவாசம் தேவனுடைய வார்த்தை, விசுவாசம் தேவனுடைய வார்த்தை. விசுவாசத்தினால உண்டாக்குனார்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய வார்த்தையினால உண்டாக்குனார்னு அர்த்தம். அப்போ விசுவாசம்னா தேவனுடைய வல்லமை. இப்போ அந்த வல்லமை எங்க இருக்குது? தேவனுடைய வார்த்தையில இருக்குது. எல்லாரும் பாருங்க, கர்த்தருடைய முழு வல்லமையை அவர் எடுத்து வார்த்தைன்ற ஒரு ஏவுகணை, ஒரு 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 மிசைல், ஒரு பெரிய ராக்கெட் மாதிரி பாம்ஸ் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்களா? அதான் மிசைல் சோர்ஸ்ல பேருக்கு ஏற்கனவே புரியும். சோ பெரிய வல்லமை எடுத்து, விசுவாசம்ன்ற வல்லமை எடுத்து ராக்கெட் வெடிகுண்டு போல இருக்கிற ஏவுகணைக்குள்ள ஒன்று வச்சுறாரு. அந்த ஏவுகணை பேர் தான் கர்த்தருடைய வார்த்தை. இப்போ என்ன பண்றோம்? அந்த ஏவுகணையை, அந்த புல்லட், அந்த மாபெரும் புல்லட் என்ன பண்றோம்? எந்த கோட்டையை தகர்க்கணுமோ அதுக்கு நேராக குறி வைக்கிறோம். எந்த இடத்துல சத்ருவானவனுடைய சூழ்ச்சியை உடைக்கணுமோ அந்த இடத்து நேரா நம்ம டார்கெட் பண்றோம். டார்கெட் பண்ணி ஷூட் பண்ணோம்னா அந்த கோட்டை தகர்க்கப்படுது, அந்த பிரச்சனை உடைஞ்சு போகுது, அந்த தீமை ஒண்ணு இல்லாம போகுது. கர்த்தர் நன்மையை கொண்டு வர்றார். எல்லாரும் கவனிங்க. இப்ப நீங்க எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. தேவ வல்லமை, காணப்படாத அந்த தேவ வல்லமை எது? ஃபெய்த். இப்ப அந்த ஃபெய்த்தை எடுத்து ஒரு ஏவுகணையில போட்டார். எந்த ஏவுகணை? அது பேர் என்னது? தேவனுடைய வார்த்தை. எத்தனை பேர் புரிஞ்சிச்சு? உண்மையாவே ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய வல்லமை எது? விசுவாசம். விசுவாசத்தை ஒரு ஏவுகணையில போட்டார். அது எது? இப்போ நம்ம வார்த்தை என்ன பண்ணோம்? டார்கெட் பண்ணோம். எல்லாம் சொல்லுங்க, டார்கெட் பண்ணோம். உங்க வாழ்க்கையில் எந்தெந்த ஏரியா கஷ்டத்தில் இருக்குது? எங்க ஏரியாவே கஷ்டத்தில் இருக்குது பதில் அப்படின்னு சொல்லாதீங்க. உங்க வாழ்க்கையில் எந்தெந்த விஷயத்துல கஷ்டம் இருக்குது? பண விஷயமா, உடல் ஆரோக்கியத்து விஷயமா, பிள்ளைகளை வளர்க்குற விஷயமா, திருமணத்தில் ஏதோ ஒரு பாதிப்பா, அந்த ஏரியாவை நீங்க டார்கெட் பண்றீங்க. டார்கெட் பண்ணி அதுக்கான வார்த்தை எடுக்கிறீங்க. இந்த வார்த்தை இது மிசைல், இந்த வார்த்தை வந்து ஏவுகணை, இதுக்குள்ள வல்லமை இருக்குது. இந்த வல்லமை எதனால வந்துச்சு? விசுவாசத்தினால வந்துச்சு. எல்லாரும் இந்த விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுங்க. எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தை வல்லமை உடையது, விசுவாசம் உடையது. இதை நீங்க பைபிள்ல எழுதிட்டீங்கன்னா, பைபிள்ல நோட்ஸ் எழுதிட்டா கூட ரொம்ப நல்லா இருக்கும். The word of God is a capsule that contains faith and power. எழுதிட்டீங்களா? தேவனுடைய வார்த்தை ஒரு பேக்கேஜ். அந்த பேக்கேஜ் என்ன இருக்குது? விசுவாசமும் இருக்குது, வல்லமையும் இருக்குது. எல்லாரும் பாருங்க. அப்ப ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ இயேசுவின் தழும்புகளால சுகமாயிட்டேன்னு சொல்றாரு. அந்த வார்த்தையை நீங்க பெற்றுக்கொண்ட உடனே உங்களுக்கு ரெண்டு விஷயத்தை நீங்க பெற்றுக்கொள்றீங்க. என்னன்னா? வல்லமை, விசுவாசம். அந்த வார்த்தையை நம்புறதுக்கான விசுவாசம் பெற்றுக்கொள்றோம், அந்த வார்த்தை நடக்கிறதுக்கான அந்த வல்லமையும் பெற்றுக்கொள்றோம். ஒரே நேரத்தில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ நல்லா இருக்க போற. நீங்க அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்ட உடனே நீங்க நல்லா இருக்கணும்னு விசுவாசிக்கிறதுக்கான விசுவாசமும் வந்து சேர்ந்துருச்சு. நீங்க நல்லா இருக்கிறதுக்காக உங்களை வாழ வைக்கிறதுக்கான வார்த்தையும் உங்களுக்கு கிடைச்சாச்சு, அந்த வல்லமையும் கிடைச்சாச்சு. அந்த வார்த்தை உங்களை வாழ வைக்கும். இப்போ என்ன பண்ணும் தெரியுமா? நீங்க சொல்லுங்க, பெரிய பெரிய ஏவுகணைகளை வச்சுட்டு இருக்கிறோம். ஆனா எதிரியானவன் வந்து நம்மளை தாக்குதல் நடத்தும் போது ஏவுகணையை வச்சிருந்தா மட்டும் நம்ம ஜெயிக்குவோம்னு அர்த்தம் இல்லை. அந்த ஏவுகணையை பயன்படுத்த கத்துக்கணும். இன்னைக்கு கர்த்தர் விசுவாசம் என்னும் வல்லமை கர்த்தர் நமக்கு பேக்கேஜ் பண்ணி கொடுத்துட்டார். வார்த்தையில விசுவாசமும் இருக்குது, வல்லமையும் இருக்குது. ரெண்டையும் பேக்கேஜ் பண்ணி கொடுத்துட்டார். ஒரு ஏவுகணையில போட்டார். இப்போ நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? டார்கெட் பண்ணி பேச ஆரம்பிக்கணும்.
வார்த்தையை பேசுற வரைக்கும் வார்த்தையை நம்ம கனப்படுத்தலன்னு அர்த்தம். நல்லா கவனி, இன்னைக்கு நம்ம கத்துக்கிற லெசன் என்ன தெரியுமா? விசுவாச வாழ்க்கைனா வார்த்தையை பேசுற வாழ்க்கை, தேவனுடைய வார்த்தையை பேசுற வாழ்க்கை. அப்போ எத்தனை பேர் விசுவாசத்துல வாழணும்னு விருப்பப்படுறோமோ அத்தனை பேரும் கர்த்தருடைய வசனத்தை படிச்சு, கர்த்தருடைய வசனத்தை தியானம் பண்ணி, அவருடைய வாக்குத்தத்தங்களை செலக்ட் பண்ணி எடுத்து, அந்த வாக்குத்தத்தங்களை ஸ்பெசிபிக்கா, ஸ்ட்ராட்டஜிக்கா டார்கெட் பண்ணி பேச கத்துக்கணும். வியாதியை ஜெயிக்கணுமா? வியாதியில இருந்து வெளியே கொண்டு வர்ற வாக்குத்தத்தங்களை மட்டும் செப்பரேட்டா எடுத்து டார்கெட் பண்ணி பேசணும். இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமாயிட்டேன், மெய்யாகவே அவர் என்னுடைய துக்கங்களை சுமந்து கொண்டார், என்னுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார். இந்த வசனங்கள் எல்லாம் அவற்றை எடுத்து டார்கெட் பண்ணி பேச கத்துக்கணும். பர் வார்த்தைக்கு நம்ம செலுத்துற மாபெரும் கனமே அதுதான். பர் வார்த்தைன்றது விதையை போல. பல தடவை இந்த கம்பேரிசன் நம்ம பார்த்துருக்கிறோம். The word is like a seed. வார்த்தைன்றது விதையை போல. இப்போ இந்த விதையை, அதில் இருக்கிற வல்லமையை நான் பார்க்கணும்னா, ஒரு குண்டால போட்டு உள்ள ஒரு சட்டியில் போட்டு மேலே தூக்கி வச்சிட்டேன்னா அதோடைய வல்லமை எனக்கு தெரியாது. அந்த விதையை நான் விதைக்கும் போது தான் அது எவ்வளோ பெரிய மரமாக முடியும், அது எவ்வளோ கனி காய்க்க முடியும் நான் பார்க்க முடியும். ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி இந்த எஜிப்சியன் பார்வோன் அவங்களுடைய சமாதிங்களை எல்லாம் திறந்து பார்க்குற அந்த டைம் இருந்துச்சு தெரியுமா? நம்ம எக்ஸ்கவேட் பண்ண ஆரம்பித்தாங்களே, அந்த டைமில் அந்த மாதிரி ஒரு கல்றையிலேருந்து ஒரு சட்டி நிறையா விதைங்க எடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட 4000 வருஷத்துக்கு முன்னாடி அது வைக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. விதைகள், ஆனால் மரமாகவே வளரல, கனி கொடுக்கவே இல்லை. விதைங்க தான், வல்லமை இருக்குது தான், பொட்டன்ஷியல் இருக்குது, பெருசாக செஞ்சுருக்கோம், ஆனாலும் செய்யவே இல்லை. அந்த விதையத்து விதைச்சாங்களாம் பாருங்க, ஆச்சரியம் பாருங்க. 4000 வருஷத்துக்கு அப்புறமா அது எப்படி பராமரிக்கப்பட்டிருந்துச்சுன்னா, எப்படி ஒரு ப்ரிசர்வ் ஆயிருந்துச்சுன்னா, அந்த விதை வளர ஆரம்பிச்சிச்சு, கனி கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. See, the power of the word of God will never be released unless you speak it out. Unless you speak it out. இந்த வார்த்தை எடுத்து பேசுற வரைக்கும் இதோடைய வல்லமையை நம்ம அனுபவிக்கவே முடியாது. உங்களுக்கு தெரியுமா, இது கர்த்தருடைய வார்த்தை. எவ்வளோ பேர் பைபிள் எடுத்து வந்திருக்கிறீங்க? இது பரலோகத்திலேருந்து ஒரு விஷயத்தை நீங்கள் தொட்டு பார்க்கணுன்னா இதை தொட்டு பார்க்கலான்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஏன்னா அவ்வளோ அருமையான கர்த்தருடைய வார்த்தை இது. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு தெரியுமா, பைபிள் தான் உலகத்திலே அதிகமாக பிரிண்ட் ஆகிற புக்கு, உலகத்திலே அதிகமாக விற்பனை ஆகிற புத்தகம் அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் பைபிள் தான். உலகத்திலே அதிகமாக திருடு போகிற புக்கும் பைபிள் தான். நல்ல கேர்ஃபுல்லாக வச்சுங்க பைபிள். ஓகே, வேற எல்லா புத்தகத்தை படிக்கும்போது அதை எழுதினவர் உங்க கூட இருப்பார்ன்ற கேரண்டியே இல்லை. ஆனால் இந்த புத்தகத்தை எப்பெல்லாம் படிக்கிறீங்களோ அதை எழுதினவர் கூடவே உட்கார்ந்து இருப்பார் நம்ம கூடவே. நான் அருமையாக இருக்கு பாருங்க. வேற புக்கை நம்ம படிச்சா நம்ம தான் அந்த புக்கை மெயின்டைன் பண்ணும், ஆனால் இந்த புக்கை நம்ம படிச்சோம்னா இந்த புக்கு நம்மளை மெயின்டைன் பண்ணும். அதனால தான் சொல்லுவாங்க, உங்க பைபிள் தாளாக அந்து போச்சுன்னா உங்க வாழ்க்கை நல்லா இருக்குதுன்னு அர்த்தம் அப்படின்னு. ஏன்? ஆனால் அவ்வளோ படிச்சிருக்கிறோம், நம்ம படிச்சுனே இருக்கிறோம், வார்த்தையில் தங்கி இருக்கிறோம். ஆனால் உங்கள் பைபிள் அப்படியே ஸ்டிஃபாக அப்படியே கெட்டி அப்படியே ஒட்டி இருந்துச்சுன்னா என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் வாழ்க்கை மோசமாக இருக்குது அப்படின்னு. வேறு பைபிளாக இருக்கலாம், நீங்கள் இன்னொரு பைபிள் அந்து போயிடுச்சு, நீ இதை எடுத்துன்னு வந்திருக்கலாம். அதனால் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஆனால் பைபிள் கொடுக்குற மரியாதை என்ன? அது அப்படியே தொட்டுக்கு மட்டும் மேலே வச்சிருது இல்லை, குளிச்சா தான் எடுப்பேன் அப்படின்னு. அப்போ வாரத்துக்கு ஒரு தடவை இருக்க முடியுமா? ஒரு சில பேர் இன்றைக்கி அவங்க வர செகண்ட் சர்வீஸ்க்குள்ள அவங்க வரத்தில் எடுக்க முடியுமா? முடியாது. இந்த வார்த்தைக்கு கனம் கொடுக்கணும்னா என்ன அர்த்தம்? அதை அப்படியே டெக்கரேட் பண்ணி ஒரு இடத்துல வச்சிடணும். ரியலாக இதை ஆனர் பண்ணணும்னா அதை வாய் திறந்து பேசணும், அதை படிக்கணும், அதை பேசணும். இல்லைன்னா அந்த வார்த்தைக்கு மரியாதை இல்லையே. இப்போ வார்த்தையை பேசும்போது தான் அதில் இருக்கிற வல்லமை ரிலீஸ் ஆகுது. வார்த்தையை பேசணும், படிக்கிறோம், தியானம் பண்ணுறோம், அந்த வார்த்தையை பேசுகிறோம். பார், பிசாசு அன்னைக்கு இயேசு கிறிஸ்துக்கிட்ட வந்து சோதிக்கும் போது ஜீசஸ் வார்த்தையை எடுத்து பேசினாரு. இப்போ ஒரு சில பேர் சொல்லுவாங்க, இல்லை நான் பைபிளை தலைமாட்டில் வச்சு நான் படுக்கிறேன் நான் அப்படின்வாங்க. சரி ஃபோன் பதில் இது நீ வச்சு படுக்கிறது நல்லதுதானே வச்சுக்குவேன். இதனால என்ன பலன் உங்களுக்கு? உங்கள் தலைகாணி கொஞ்சம் பெருசாகும், அவ்வளோதான். ஒரு சில பேர் இல்லை பத்திரிக்கை பிரச்சனை எல்லாம் போகும்னு நினைக்கிறேன், பேன் கூட போகாது பார், ரியலாக சொல்கிறேன் பாரு. நான் இது கொடுக்குற கணம் என்னது? இதை ஓப்பன் பண்ணி இதை படித்து இதை வாய் திறந்து அறிக்கை செய்கிறோம். அப்போ தான் என்ன பண்ணுறோம் நம்ம? இப்போ யோசிச்சு பாருங்களேன், சத்ருவான யாரோ ஒருத்தவரை நீங்கள் யுத்தத்தில் இருக்கிற ஆர்மியில் இருக்கிறீங்க, உங்களுக்கு ஃபுல்லாக புல்லட் இருக்குதுங்க, அப்படியே புல்லட் அப்படியே நீங்கள் தொங்க விட்டு போகிறீங்கன்னு பாருங்க. ஏன் சத்ருவான வர்றான், உங்களை சுட்டு சாவச்சிருவான். இப்போ உங்கள்கிட்ட துப்பாக்கியும் இருக்குது, உங்ககிட்ட புல்லட்ஸும் இருக்குது. ஆனால் அந்த புல்லட்டை எடுத்து நீங்கள் சத்ருவானவனை ஏம் பண்ணி நீங்கள் ஷூட் பண்ணுற வரைக்கும் உங்கள் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் வந்து அநேக வாக்கு தத்தங்களை புல்லட்ஸா மிசைல்ஸாக நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். அதை எடுத்து நம்மளுடைய வாயின்ற துப்பாக்கியை வச்சு நம்ம சுட கற்றுக்கலான்னா நம்ம வாய் தான் அந்த துப்பாக்கி. அதுக்குன்னு வாய் அப்படி வைக்காதீங்க, வேறு நல்லா டீசெண்டாக வைங்க. வாய் தான் துப்பாக்கி. வாயில கர்த்தருடைய வார்த்தை எடுத்து பேசும்போது அது நம்மளுக்காக நன்மைகளை ஏற்படுத்துது, நமக்காக கிருபைகளை ஏற்படுத்துது. இது பேர் தான், நல்லா கவனிங்க, வார்த்தை எடுத்து
தேவனுடைய வார்த்தையை எடுத்து நம்ம வாயில பேசுறோம் தெரியுமா, இது பேர் என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசத்தினால கலக்குறதுன்னு அர்த்தம். This is what it means to mix the word of God with faith. Mix the word of God with faith. எல்லாரும் வாங்க எபிரேயர் 4 அதிகாரத்துக்கு வரலாமா? எல்லாரும் வாங்க. Hebrews chapter 4. Hebrews chapter 4 and verse number 2. ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால், இங்கிலீஷ் பைபிள் என்ன இருக்கும்னா, விசுவாசத்தினால அந்த வார்த்தையை அவங்க கலக்காததுனால, மிக்ஸ் பண்ணாததுனால அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. வசனத்தில் பிரயோஜனம் இருக்குதுன்றார். இந்த பிரயோஜனம் என்ற வார்த்தை வந்து இங்கிலீஷ் பைபிளில் ப்ராஃபிட்டபிள் இருக்கும். ப்ராஃபிட். கர்த்தருடைய வார்த்தையை ஆண்டவர் எப்படி நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாருன்னா, அநேக லாபங்களோடு நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். அநேக பெனிஃபிட்ஸ் இருக்குது. எத்தனை பேருக்கு ப்ராஃபிட் என்ற வார்த்தை புரியும்? ப்ராஃபிட், பெனிஃபிட், இந்த மாதிரி ஃபிட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்தால் நல்லது தான். ப்ராஃபிட்ஸ், பெனிஃபிட்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி ப்ராஃபிட்டை கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆனால் இது எல்லாம் வார்த்தையில் இருக்குது. இந்த ப்ராஃபிட் கிடைக்கணும்னா என்ன பண்ணுமா? வார்த்தையை விசுவாசத்தோட மிக்ஸ் பண்ணுமா? எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். வார்த்தையை விசுவாசத்தோட மிக்ஸ் பண்ணணும். இல்லைனா அதுல இருக்கிற ப்ராஃபிட்டை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. இப்போ யாரை பத்தி பேசிட்டு இருக்கிறார் தெரியுமா? தேவன் இஸ்ரவேல் ஜனங்க வனாந்திரத்தில் இருந்தாங்களே, அவங்க ஆண்டவர் அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொன்னாராம். சுவிசேஷம்னா நற்செய்தின்னு அர்த்தம், நல்ல செய்தி. என்ன நல்ல செய்தியை சொன்னார் ஆண்டவர் அவங்கள்ட்ட? உங்களை நான் ரொம்ப விசாலமான ஒரு இடத்துக்கு கொண்டு போறேன், பாலும் தேனும் ஓடுற தேசம். பாலும் தேனும் ஓடுற தேசம் என்ன அர்த்தம்? செழிப்பு. பாலும் தேனும் அதிகமாக இருக்குதுன்னா அப்போ நிச்சயமா பச்சை பசேர்னு இருக்குதுன்னு அர்த்தம் இல்லையா அந்த நிலம்? அதனால தான் பாலும் தேனும் அதிகமாக இருக்குது. பாலும் தேனும் ஓடுற தேசமா இருக்குது. அப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னா, வெறும் பாலும் தேனும் ஓடுற தேசம் மட்டும் இல்லை, நீ கட்டாத பெரிய பெரிய வீடுகளை உனக்கு தர்றேன், நீ தோண்டாத கிணறுங்க உனக்கு ஆயத்தமா இருக்குது, நீ நடாத திராட்சை தோட்டங்களும் ஒலிவ மர தோப்புகளும் உனக்காக இருக்குது. இப்படின்னு சொல்லி நல்ல செய்தியா அவங்களுக்கு கொண்டு வந்தார். சொல்லுங்க, நற்செய்தி. இப்போ இவங்க என்ன பண்ணலையா? இதை விசுவாசத்தோட மிக்ஸ் பண்ணலையா? இப்போ நீங்க எனக்கு ஆன்சர் பண்ண போறீங்க, விசுவாசத்தோட மிக்ஸ் பண்ணலையா? ஆண்டவர் தானே சொல்றாரு. இவங்களுக்கும் சுவிசேஷம் வந்து சேர்ந்துச்சு, இவங்க என்னடானா விசுவாசத்தோட அந்த வார்த்தையை மிக்ஸ் பண்ணல, அதனால அந்த வார்த்தை உங்களுக்கு யூஸாவே இல்லை. இப்போ வார்த்தையில் என்ன இருக்குதுன்னு அப்பவே உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை எழுதிக்க சொன்னேன். வார்த்தைன்றது ஒரு பேக்கேஜ். அந்த பேக்கேஜ் என்னென்ன இருக்குது? விசுவாசமும் வல்லமையும் இருக்குது. அப்போ அந்த வார்த்தை நடக்கிறதுக்கான வல்லமை வார்த்தையில தான் இருக்குது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, பாத்தியா அவங்களுக்கு பிரயோஜனமே இல்லாம போயிடுச்சு வார்த்தை, ஏன்னா அவங்க விசுவாசத்தோட மிக்ஸ் பண்ணல. இப்போ நீங்க எனக்கு ஆன்சர் பண்ணுங்க, திரும்பி ஃபர்ஸ்ட் லெசன் வரும். விசுவாசம்னா என்ன? விசுவாச வாழ்க்கைனா என்ன? வாயின் அறிக்கையினால் வாழ்க்கை நடத்துறது. கமான், விசுவாசம் என்னது? வாயை திறந்து பேசுறது. சோ இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்கள்கிட்ட வந்து சொல்றேன், பாலும் தேனும் ஓடுற தேசத்தை உனக்கு கொடுக்குறேன்ற, உனக்காக நீ கட்டாத பெரிய பெரிய வீடுங்களும், நீ கட்டாத பெரிய பெரிய பட்டணங்களும், நீ தோண்டாத துறவுகள், நடாத திராட்சை தோட்டங்களும், ஒளிவ மர தோப்புகளும் உனக்கு நான் தர்றேன்னு சொல்றேன். ஆனா நீ விசுவாசத்தோட மிக்ஸ் பண்ணல. விசுவாசம் என்னது? வாய் திறந்து பேசுறது. அப்ப கர்த்தர் சொல்றாரு, நான் பாலும் தேனும் ஓடுற தேசத்தை உனக்கு கொடுக்குறேன்னு சொன்னா நீ என்ன சொல்லணும்? ஆமா, பாலும் தேனும் ஓடுற தேசத்தை கொடுத்தீங்கன்னு நீ சொல்லணும். ஆனா நீ சொல்லல. நான் உன்னை பார்த்து நீ கட்டாத பட்டணங்கள் உனக்கு தரேன்னு சொன்னா நீ என்ன சொல்லி இருந்திருக்கணும்? ஆமா, என் தேவன் எனக்காக நான் கட்டாத பட்டணங்களை எனக்காக கட்டி ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் நீ சொல்லி இருந்திருக்கணும். ஆண்டவர் சொல்ல, நான் உன்னை பார்த்து சொல்றேன், நீ நடாத திராட்சை தோட்டங்களும் ஒளிவ மர தோப்புகளும் தரேன்னு சொன்னா நீ என்ன சொல்லணும்? ஆமா, என் தேவன் நான் நடாத திராட்சை தோட்டங்களும் ஒளிவ தோப்புகளும் வைத்திருக்கிறார்னு சொல்லி அந்த வார்த்தைய சொல்லணும். ஏன்னா விசுவாசம்னா வாயை திறந்து பேசுறது. அப்ப நான் சொன்ன அதே வார்த்தை நீ சொன்னா விசுவாசத்தோட வார்த்தையோட விசுவாசத்தை நீ கலந்துட்டான அர்த்தம். எப்ப வார்த்தையோட விசுவாசம் கலந்துருதோ அப்ப வார்த்தை நமக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்குது, அந்த வார்த்தை நமக்கு வேலை செய்ய ஆரம்பிக்குது. விசுவாசத்தோட மிக்ஸ் பண்ணான்னு அர்த்தம், அதையே சொல்லுங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா அந்த வார்த்தை நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்காது. எல்லாரும் என்ன பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணுமா? சர்ச்சுக்கு ரெகுலரா வந்துட்டு இருக்கிறோம், வார்த்தையை படிக்கிறோம், நல்லா சர்ச்சோட கனெக்டடா இருக்கிறோம், லைஃப் குரூப்ஸ்ல கனெக்டடா இருக்கிறோம், மிட் வீக் சர்வீஸ் ஆராதனையில கலந்துக்கிறோம், எல்லாம் அருமையான விஷயம். இந்த வார்த்தை உங்களுக்கு லாபகரமா இருக்கணுமா? இருக்கணும்ன்றவங்க கை அசைச்சு காமிக்க பார்க்கலாம். எத்தனை பேர் நீங்க சர்ச்சுக்கு வர்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி ஆசைப்படுறீங்க? அப்ப இதுதான் ரகசியம், வார்த்தையை விசுவாசத்தோட நீங்க மிக்ஸ் பண்ணும். இப்ப நீங்க சொல்லுங்க, விசுவாசம் என்னது? வாயின் அறிக்கையினால வாழ்றது. கரெக்டா? இப்போ பார்க்கலாமா, நீங்க விசுவாசத்தோட மிக்ஸ் பண்றீங்களான்னு பார்க்கலாமா? ஓகே, ஒரு சின்ன செக் பண்றேன் நான், எவ்வளவு பேர் வார்த்தையை விசுவாசத்தோட மிக்ஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லி. சொந்த வீடுகளை நீங்க வாங்க போறீங்க. இப்ப ஆமேன்னு சொல்லிட்டு அப்படி சுருக்கமா எஸ்கேப் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம்.
அது கூட நல்ல ரெஸ்பான்ஸ் தான், இல்லைன்னு சொல்ல. நான் இப்போ எப்படி விசுவாசத்தோட மிக்ஸ் பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். விசுவாசம் என்னது? வாயின் அறிக்கை. கரெக்டா? இப்போ இன்னொரு டைம் ட்ரை பண்ணலாம். சொந்த வீடுகளை நீங்க வாங்க போறீங்க. என்ன பண்ணியிருந்திருக்கலாம் தெரியுமா? கை உயர்த்திட்டு, எல்லாம் கை உயர்த்துங்க பார்க்கலாம். சொல்லுங்க, ஆமென். சொந்த வீடுகளை நான் வாங்க போறேன். இப்போ என்ன ஆச்சு? நான் சொன்ன வார்த்தையை ஃபெய்த்தோட மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ ரெடியா இருக்கீங்களா? ஓகே. நல்ல அழகான புது தேவையான வாகனங்களை நீங்க வாங்க போறீங்க. இது வெறும் டெஸ்ட் இல்ல, ஆவியானவர் நோட் செட்னு இருக்கிறாரு. ஆண்டவர் பார்த்துங்கிறாரு, இது உங்க வாழ்க்கையில் நடக்க போகுது. இப்போ எவ்வளவு பேர் ரெடியா இருக்கிறீங்க? நீங்க தலை குனிஞ்சு வாழ போறீங்க. கர்த்தர் உங்களை தலை நிமிர்ந்து வாழ வைக்க போறார். வெரி குட். நீங்க கடன் வாங்க போறதுல நீங்க கடன் கொடுக்க போறீங்க. சொல்லுங்க, நீங்க பொருளாதாரத்துல நீங்க உயர போறீங்க. கர்த்தர் உங்களை வாழ வைக்க போறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாக்குவார். உங்க பேரை பெருமையாக்குவார். விசாலமான ஒரு நல்ல எதிர்காலத்துக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போவார். அதே வார்த்தையை ரிப்பீட் பண்ணவங்க இந்த மிக்சிங் வித் ஃபெய்த் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னு அர்த்தம். அதே வார்த்தையை ரிப்பீட் பண்றீங்க தெரியுமா? இதுதான் ஆண்டவர் சொல்றாரு. நான் உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணேன், ஆனா இவங்க என்னடானா அதை விசுவாசத்தோட மிக்ஸ் பண்ணல அப்படின்னா அர்த்தம். ஒரு தடவையாவது இஸ்ரவேல் ஜனங்க அப்படி சொன்னாங்களா? பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு உன்னை கூட்டிட்டு போறேன் யாராவது ஒருத்தர் அங்கிருந்து சொன்னாங்களா? கும்பலா சொன்னாங்களா யாராவது? ஆமா, கர்த்தர் பாலும் தேனும் ஓடுற தேசத்துல கூட்டிட்டு போறாரு. இல்ல, என்ன சொன்னாங்க? அதுக்கு ஆப்போசிட்டா சொன்னாங்க. கல்றையில இடம் இல்லைன்னு தான் நீங்க கூட்டிட்டு வந்த மோசைன்றாங்க. மோசையை பார்த்து 40 வருஷமா அவங்க பேசின வார்த்தை என்ன தெரியுமா? எங்களை சாவடிக்கிறதுக்கு தான் கூட்டின்னு வந்துக்கிறான், எங்களை சாவடிக்கிறதுக்கு தான் கூட்டின்னு வந்துக்கிறான், எங்களை கொண்டு போட தான் கூட்டின்னு வந்திருக்கிறான். ஏன் கூட்டிட்டு வந்த மோசே? தண்ணி இல்லையா கேட்குது. ஏன் சாவடிக்க கூட்டின்னு வந்தியா? திரும்பி தண்ணி வந்துடுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சாப்பாடு வரலையா? ஏன் சாப்பாடு வரல? சாவடிக்க கூட்டின்னு வந்தியா? திரும்பி கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. திரும்பி வேற ஏதோ சரி சாவடிக்க கொண்டு வந்தியா? 40 வருஷமா வெறும் இதே வார்த்தை தான். என்னாச்சு அவங்களுக்கு? செத்துட்டாங்க. ஏன்? அவங்க வாயின் அறிக்கை நிமித்தம். அவங்க என்ன சொல்லி இருந்திருக்கணும்? நாங்க சாக போறது இல்ல, கர்த்தர் எங்களை பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு கொண்டு போறேன்னு சொல்லி இருக்கிறார். அப்ப தண்ணீர் பற்றாக்குறையா அவர் சந்திப்பார், ஆகார பற்றாக்குறையா அவர் சந்திப்பார். அப்ப நான் கவலைப்பட தேவையில்ல. கர்த்தர் இந்த சோதனையில என்னை விட்டுட்டு போயிட மாட்டாரு, எனக்கு நன்மை ஏற்படுத்துவார். ஏன்னா அவர் எங்கேயோ கொண்டு போயிட்டு இருக்கிறார் என்ன. ஆனா ஒரு தடவையாவது இவங்க சொன்னாங்களா? ஆமா, நாங்க கட்டாத வீட்டுக்குள்ள நாங்க பிரவேசிக்க போறோம். ஆமா, நாங்க தோண்டாத அந்த துறவை நாங்க அனுபவிக்க போறோம். நாங்க நடாத திராட்சை தோட்டத்தை நாங்க அனுபவிக்க போறோம் அப்படின்னு அர்த்தம். எங்க பிரயாசத்தினால வந்தது இல்ல, எங்களுக்காக வேற ஒருத்தர் செஞ்ச பிரயாசத்தினால நன்மை அனுபவிக்க போறோம். அது பேர் தானே கிருபை. நமக்காக வேற ஒருத்தர் வேலை செஞ்சு இலவசமா கொடுத்தாருன்னா அது பேரு கிருபை. நான் கிருபையான நல்லா இருக்க போறேன். இவங்க வாய் திறந்து சொல்லி இருக்கலாமே, சொல்லல. 2 பேர் சொன்னாங்க. யார் எது? யோசுவாவும் காலேபும். அவங்க 2 பேரை கர்த்தர் உள்ள கொண்டு போனார். ஏன்னா அவங்க வசனத்தை சுவிசேஷத்தை விசுவாசத்தோட மிக்ஸ் பண்ண கத்துக்கிட்டாங்க. சுவிசேஷத்தை விசுவாசத்தோட மிக்ஸ் பண்ணுனா என்ன பண்ணும்? வர்ற வார்த்தையை நம்மளும் சொல்ல கத்துக்கணும். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ நல்லா இருக்க போற. நீங்க கை வைத்து சொல்லுங்க, நான் நல்லா இருக்க போறேன். சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, நீங்க ஆசீர்வாதமா இருக்க போறீங்க. உங்க திருமண வாழ்க்கை ஆனந்தமா இருக்கும். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. உங்க பொருளாதார வாழ்க்கையில் நீங்க செழிப்பா இருப்பீங்க. நீங்க தலை நிமிர்ந்து வாழ போறீங்க. இதை நீங்க திருப்ப சொன்னீங்கன்னா நீங்க விசுவாசத்தோட மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் இந்த வசனத்தை. அப்ப இது பிரயோஜனம் உள்ளதா மாறுது. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய ரகசியமே. மிக்ஸ் தி வேர்ட் வித் ஃபெய்த். மிக்ஸ் தி வேர்ட் வித் ஃபெய்த். ஜனங்க சொல்றதை ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு சில பேர் நியூஸ்ல கேட்கறத ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கிறோம். டாக்டர்ஸ் சொல்றதை ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கிறோம். கூகுள் சொல்றதை ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கிறோம். அலெக்சா சொல்றதை ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம. ஆனா தேவன் சொல்றதை ரிப்பீட் பண்ண நம்ம மறந்துட்டோம். கர்த்தர் சொல்றார், ஏசாயா 55:11 சொல்றாரு, நான் பேசினா என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை வெறுமையா திரும்பி வராது, அது ஒண்ணு இல்லாம திரும்பி வராது. அது நான் எதுக்காக அனுப்புனாலும் அதை செஞ்சு முடிச்சுட்டு தான் வரும். ஏன்னா அவரும் பேசுறாரு, நம்மளும் பேசுறோம். அந்த வார்த்தை வீணா போகாது. இன்னைக்கு நிறைய பேர் கர்த்தருடைய வார்த்தை அவங்க வாழ்க்கையில இன்னும் நிறைவேறவே இல்லை. காரணம் என்ன தெரியுமா? அவங்க அந்த வார்த்தை எடுத்து பேசவே மாட்டேங்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் வாழ வைக்கிறேன். ஆச்சு 10 வருஷம் ஆச்சு, இன்னும் பேசல அவன். ஆனா அழுவான், 10 வருஷமா நான் முன்னேறல அப்படின்னு. பார்த்தா வாய் முடிங்கிறான். மைக்கேல் என்ன பண்ணிட்டு மைக்கேல் நான் விடுங்காண்டவர் இன்னும் 40 வருஷத்துல வந்து சேருவான். யோசிப்பார் என்ன ஆகுது. நான் சொல்ல, மைக்கேல் சொல்லிக்கிறார். அது நம்ம சொல்றோம், ஆண்டவரே காத்து கொண்டு இருக்கிறேன், நீங்க என் வாழ்க்கையை முன்னேற்றும்படி நான் காத்து கொண்டு இருக்கிறேன். There's a place to wait. We all know that. ஆமா, நம்ம காத்திருக்கணும்.
ஆனால் செய்ய வேண்டியது செஞ்சுட்டு காத்திருக்கணும். செய்ய வேண்டியதை செய்யாமல் நம்ம காத்திருந்தோன்னா நம்மளுக்கு எந்த நன்மையும் நடக்காது. கமான், எவ்வளோ முக்கியமான விஷயம் பாருங்க. இது செய்ய வேண்டியது செஞ்சுட்டா இன்னைக்கு ஆண்டு நம்மளை பார்த்து சொல்கிறார், நீ என்ன செய்யணும்னா வாயை திறந்து என் வார்த்தையை பேசு, மிக்ஸ் பண்ணு, வார்த்தை எடுங்க, வார்த்தை எடுத்து பேசுங்க, டார்கெட் பண்ணுங்க. சும்மா கண்டபடி அப்படியே பிசாசானம் வரும்போது, பிரச்சனை வரும்போது சும்மா அப்படியே கண்டபடி பேசின்னு இருக்கக்கூடாது. ஓ வியாதியா நீ போனோம், நீ ஆண்டோடைய வார்த்தையில் போட்டுக்குதே, ஆண்டோடைய வார்த்தையில் போட்டுக்குது, ஆதியாகமலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் எந்த வசனத்தில் எடுத்து பச்சுக்க வியாதியை நீ போட்டுக்குது பாரு அப்படின்னு மண்ணை வாரி போடக்கூடாது. கரெக்டாக 5 கல்லத்துன்னு போய் கோலியாத் மண்டையில் அடிக்கணும். தாவீது மண்ணை வாரி போய் அச்சுருந்தா கோலியாத் செத்து பண்ணுறீங்க. நிறைய பேர் அப்படி மண்ணை வாரி போடுறது பிசாசு மேலே. நாசமாக போக பிசாசு சொல்கிறேன், ஒன்றும் ஆகல. ஏன்னா ஸ்பெசிஃபிக்காக டார்கெட்டாக ஒன்றும் பேச தேவை. ஒரு வசனம் கூட மனப்பாடமாக தெரியாது. இப்போ 8 வருஷமாக நான் சுகத்துக்காக பிலீவ் பண்ணுகிறேன். சரி 8 வருஷமாக ஒரு வசனம் சொல்லுங்கள் பார்க்கலான்னு. இல்லை இப்போ எல்லா வசனமும் நல்ல வசனம் தான் பதர், அது ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் பார்க்கலாம். இல்லை பதர் நான் அப்படியே நம்புகிறேன், எல்லாமே அப்படியே தலைமாட்டில் வச்சு படுக்கிற பதர்னுவாங்க. அந்த நேரத்தில் தான் சில பேர் அது கர்த்தருடைய வார்த்தைனே தெரில, ஆனால் அதை நம்பின்னு இருப்பாங்க. அதுக்கு தெரியுமா உங்களுக்கு? யாரோ ஒருத்தர் என்கிட்ட வந்து சொல்கிறார், பதர் இந்த பிசாஸ் தொல்லை ரொம்ப அதிகமாகிடுச்சு, அதனால் கதவுல ஒரு வசனம் ஓட்ட வச்சுக்கிறேன் பதர். நான் பிசாஸ் வந்தால் கூட போயிடுவான். அப்படியே என்ன வசனம்? இன்று போய் நாளை வான்னு ஓட்ட வச்சுக்கிறேன். நான் நீ எந்த பிக்சர் பார்த்து ஓட்ட வச்சியோ? வசனமே இல்லை. அது ஒருத்தர் அவருக்கு ப்ரேயர் பண்ண போனால் அவர் என்கிட்ட சொல்லிங்கிறார், என்ன பதர் பண்ணுறது நம்மளுக்கு தான் தெரியுமே, நல்லவனை கடவுள் நிறையா சோதிப்பார் ஆனால் கைவிட மாட்டார், கெட்டவனுக்கு நிறையா தருவார் ஆனால் கைவிட்டுருவார். ஆண்டவர் சொன்னாரா? நீ யாரும் ஆண்டவராக பார்க்குற நீ அப்படின்னு? இல்லை கெட்டவங்களுக்கு ஆண்டவர் நிறையா தருவார், அவங்கள பார்த்து சொல்லலான்னு நினச்சேன். உனக்கிட்ட தான் நிறையா ஆகுது, நீ கெட்டவன் மாற்றது. வசனம் இல்லைன்னே தெரில பாரு அது அவங்களுக்கு. ஆனால் அது வசனம் நினச்சின்னு இருக்கிறாங்க. ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ண போனேன். பிரசங்கத்துக்கு முன்னாடி ஒருத்தர் ஜெபம் பண்ணுறாங்க. ஜெபம் பண்ணும்போது அவங்க சொல்லிங்கிற, ஆண்டவரே உங்கள் வழி தனி வழி ஆண்டவரே அப்படின்னு நான் ஜெபம் பண்ணேன். நான் இங்கே இருந்து ஆமாம் ஆண்டவரே, நீங்கள் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி ஆண்டவரே. அந்த பக்கத்தில் இருந்து ஒரு பதர், கெட்ட பையன் சார் இந்த காலி அப்படின்னு அந்த பக்கம் அப்படி அது நடக்கல. ஆனால் இது நான் யோசித்தேன் நான், ஏன்னா அது வசனமே இல்லை. அதை வசனம் நினச்சின்னு இருக்கிறதாத்த அது பேசுறது கூட ஸ்டிக்கர் ஒட்ட வச்சுருவாங்களா, அதில் காப்பாற்றப்பட்டுருவாங்களா? இப்போ ஸ்டிக்கர் ஒட்ட வைக்கிறத பற்றி நான் தப்பாக சொல்ல வரல இந்த நேரத்தில். நான் சில நேரத்தில் ஸ்டிக்கர் மட்டும்தான் அவங்க வண்டியிலே நல்லா இருக்குது, அதனால் அது நல்ல விஷயந்தான். அது வார்த்தை எடுத்து பேசுகிற வரைக்கும் நம்மளுக்கு அதில் அதோடைய வல்லமை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். பர் பிசாஸ் ஆனவன் இயேசுகிட்ட வந்து அந்த சோதனை கொண்டு வரும்போது ஜீசஸ் வார்த்தையை பேசினார். அவர் தான் வார்த்தை, ஆனால் அவரே வார்த்தையை பேசுகிறாருன்னா அப்போ வார்த்தை மேலே எவ்வளோ வேல்யூ வச்சுருக்கிறார் அவர். பர் அவர் தான் வார்த்தை, அவர் வெறும் அப்படின்னா பிசாசு ஓடிட்டு இருக்கணும், ஏன்னா அவர் தான் வார்த்தையானவர். ஆனால் அவர் வார்த்தை எடுத்து பேச அவர் சொல்கிறார்ல, எழுதி இருக்கிறபடி இட் இஸ் ரிட்டன் அப்படின்றார். எழுதி இருக்கிறபடின்னு அர்த்தம், எழுதி இருக்கிறத அவர் படிச்சிருக்கிறாருன்னு அர்த்தம். அவர் சொல்லவே இல்லை நான் கேள்விப்பட்டபடி பிசாசே, நான் கேள்விப்பட்ட அன்றைக்கி அந்த பாஸ்டர் நம்ம தான் பேசினிருந்தார், அந்த தம்பி நல்லா அருமையாக பிரசங்கம் பண்ணார், அதனால சொல்கிறேன் நான். இல்லை நான் படிச்சிருக்கிறேன், இந்த வார்த்தை நான் படித்தேன், அதனால் இந்த வார்த்தையை நான் பேசுகிறேன். வார்த்தையை பேச கற்றுக்கணும். வார்த்தை பேசுகிறதுனால தான் நம்மளுக்கு விடுதலை. வசனத்தை பேச கற்றுக்கணும். கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி ஒரு சீரீஸ் எடுத்தேன் மிட்வீக் சர்வீஸில், லிவ் பை த வேர்ட், வார்த்தையினால் வாழு அப்படின்னு. கோவிட் சீசனில் செகண்ட் வேவோ தேர்ட் வேவோன்னு கிளியராக ஞாபகம் இல்லை. அந்த டைம் அந்த சீரீஸ் நான் எடுத்தேன், எப்படி வார்த்தையை பேசுகிறதுனால நம்ம வாழ முடியும் அப்படின்னு. நல்ல ஒரு சீரீஸ், 17 பார்ட் சீரீஸ் நினைக்கிறேன், இன்னும் அது யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. ஒரு நாள் ஒரு சீரீஸுடைய டீச்சிங்கில் ஹீலிங் ஸ்கிரிப்சர்ஸ் நிறைய பேருக்கு அனுப்பணும். இங்கே இருக்கிற நிறைய பேர் கூட ரிசீவ் பண்ணிங்க. ஹீலிங் ஸ்கிரிப்சர்ஸ் வேணும்னு நீங்கள் டெக்ஸ்ட் அனுப்புவீங்க, உங்களுக்கு அனுப்பி வச்சோம் அதை. ஸோ அந்த மாதிரி இந்த சகோதரியும் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கும் பிடிஎஃப் ஹீலிங் ஸ்கிரிப்சர்ஸ் அனுப்பிவிட்டோம், ஒரு லிஸ்ட் அனுப்பிவிட்டோம். இவங்க அந்த வசனத்தை எடுத்து இவங்க ஒரு செப்பரேட் பேப்பரில் எழுதி அதை இவங்க மனப்பாடம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நல்லா அவங்களுக்கு தெரியும் இந்த வசனங்கள்லாம், அவங்க தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டாங்க, மனப்பாடமாக தெரியும் இந்த வசனங்கள் இவங்களுக்கு நிறையா. ஆனால் அந்த வேவ்ல அவங்க பாதிக்கப்பட்டாங்க. ஷி வாஸ் டெஸ்டட் கோவிட் பாசிட்டிவ். ஆனால் அவங்க நிலைமை எவ்வளோ மோசமாக போயிடுச்சுன்னா, அவங்கள ஐசியூவில் அட்மிட் பண்ணுற அளவுக்கு, அப்படின்னா அவங்க வந்து உயிருக்கு திண்டாடுற அந்த நிலைக்கு அவங்க போயிட்டாங்களாம். ஆனால் நல்லா கவனிங்க, ஐசியூவில் இருக்கும்போது அவங்களால சத்தமாக பேசுறது அவங்களுக்கு பலன் இல்லை, மூச்சு விடுறதே ரொம்ப பெரிய கஷ்டமாக. ஆனால் நல்ல வேலை இந்த ஹீலிங் ஸ்கிரிப்சர்ஸை இவ்வளோ நாள் எடுத்து மனப்பாடம் பண்ணதுனால அந்த மரணத்துக்கு நெருக்கமாக போன நேரத்தில் கூட ஷி அண்டர் ஹர் பிரெத் அவங்களுக்கே கேட்குற மாதிரி அவங்க அந்த வார்த்தையை சொல்ல ஆரம்பித்தாங்க, வார்த்தையை பேச ஆரம்பித்தாங்க. ஷி ஸ்டார்டட் ஸ்பீக்கிங் த வேர்ட். என்னாச்சு? அற்புத விதமாக கர்த்தர் சுகமாக்கினார் அவங்களை, அற்புத விதமாக சுகமாக்கி அவங்க ஜீவனோடு இருக்கிறாங்க. அப்புறம் ஐசியூலேருந்து வெளியே வந்துட்டு எனக்கு கால் பண்ணி இந்த டெஸ்ட் பண்ணியை சொல்கிறாங்க. நான் சந்தோஷப்படுறேன், கர்த்தர் எவ்வளோ நல்லவராக இருக்கிறார், அவருடைய வார்த்தையின் வல்லமை எவ்வளோ பெருசாக இருக்குது, அவருடைய வார்த்தையின் வல்லமை. அவருடைய வார்த்தையின் வல்லமை. சின்ன பையன், அவன் பேர் வந்து ஜமால்.
காலேஜுக்கெல்லாம் சேர்க்க போகும்போது ரொம்ப கலாட்டா பையனாக இருந்துருக்கிறாரு, அவ்வளோ படிக்கல. காலேஜுக்கு சேர்க்கும் போது ப்ரொஃபஸர் கூப்பிட்டு சொல்லிட்டார் அவங்க அப்பா அம்மாக்கிட்ட, இவன் காலேஜ் மெட்டீரியல் இல்லை, இவனெல்லாம் நீங்கள் காலேஜுக்கு அனுப்பக்கூடாது, நீங்கள் அவன்லாம் படிப்பில் பெரிய வித ஃப்யூச்சரே அவனுக்கு இல்லை அப்படின்னு. ஆனால் அவங்க அப்பா அம்மா நல்ல விசுவாசிகள். அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, பிள்ளையை கூட்டிகிட்டு வந்து அவனுக்கு ஜெபம் பண்ணும் போதெல்லாம் சொல்லுவாங்களாம், பலவீனத்தில் உங்களுடைய கிருபை, உங்களுடைய பலம் பூர்ணமாக விளங்கும்னு சொன்னீங்கல்ல, உங்கள் கிருபை இவனுக்கு போதும். யோர் கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட், யோர் கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட். பார், வார்த்தை எடுத்து பேசினா அதுதான் விசுவாசத்தில் வாழ்றது, அதுதான் வசனத்தை விசுவாசத்தோடு மிக்ஸ் பண்ணுறது. வார்த்தையை பேசுகிற வரைக்கும் நீங்கள் விசுவாசத்தை நீங்கள் மிக்ஸ் பண்ணவே இல்லைன்னு அர்த்தம். இவங்க வார்த்தையை பேசுகிறாங்க அந்த பிள்ளை மேலே. இந்த பிள்ளை காலேஜுக்கு போனது மட்டும் இல்லை, நல்லா படிக்க ஆரம்பித்தார். நல்ல ஒரு மார்க்ஸ் எடுத்து எக்ஸலண்ட் மார்க்ஸோட ஒவ்வொரு டிகிரிஸும் ஒரு கிராஜுவேட் பண்ண ஆரம்பித்தார். நல்லா கவனிங்க, உலகத்தில் இருக்கிற பல யூனிவர்சிட்டியில் ஒரு டிகிரி எடுத்திருக்கிறார், ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி உள்பட. இந்த ஜமால் பிரையண்ட் என்றவர் யுனைடெட் கிங்டமில் ஒரு சர்ச்சை ஸ்டார்ட் பண்ணார். இந்த போதகரை கர்த்தர் ஆசீர்வதிச்சார். இன்றைக்கி 10,000க்கும் மேற்பட்ட விசுவாசிங்க அவங்களுடைய சர்ச்சில். ஆனால் எந்த ப்ரொஃபஸர் அவரை பார்த்து இவன் காலேஜ்லலாம் உருப்பிட மாட்டான்னு சொன்னாரோ அந்த ப்ரொஃபஸர் அவங்க சர்ச்சில் ஒரு வாலண்டியராக வேலை செய்கிறார். ஆனால் அவர் பார்க்க முடியுதுன்னு நினைக்கிறேன், ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எப்படி ஒன்றில்லாத ஜனங்க வார்த்தையை பிடிச்சிக்கிட்டாங்கன்னா, வார்த்தையின் வல்லமை பிடிச்சிக்கிட்டாங்கன்னா அவரால் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி. என்ன நிலையாக இருந்தாலும் வார்த்தையை பிடிச்சிங்க, ஹோல்ட் ஆன் டு த வேர்ட் ஆஃப் காட். வார்த்தையை பேசுங்க, ஏன்னா வார்த்தையில் வல்லமை இருக்குது. இந்த ஒரு வசனத்தை உங்களுக்கு படித்து காமிக்கிறேன், அதுக்கப்புறம் நம்மளாம் ப்ரேயர் பண்ண போகிறோம். வாங்க எல்லாரும் எபிரேயர் 4:12, எபிரேயர் 4:12, எபிரேயர் 4:12, Hebrews chapter 4 verse number 12. இன்னும் ஒரு சில நிமிடங்களை நான் முடிக்க போகிறேன். அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் நல்லா கவனிக்குவாங்கன்னு யாரோ சொல்லி கொடுத்தாங்க எனக்கு, அதனால தான் அதை நான் சொன்னேன். நான் சரி அப்படி சொன்ன உடனே ஓ அப்போ ஆமாம் முடிக்கிறார் அப்படின்ட்டு எபிரேயர் 4:12 படிக்கிற மாதிரி. Hebrews 4:12, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும். என்ன அருமையான விஷயம் பார்த்தீங்களா? தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும், இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும், ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை வல்லமையும் ஜீவன் நிறைஞ்சது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன அது ஒரு பேக்கேஜ். இட் ஹாஸ் ஃபெய்த், இட் ஹாஸ் பவர். ஆனால் இப்போ இன்னொரு விஷயத்தை ஆட் பண்ணுறோம், இட் ஹாஸ் லைஃப், ஜீவன் இருக்குது. அதனால தான் ஒவ்வொரு தடவை வார்த்தை படிக்கும் போதும் புது ஜீவன் நம்மளை நிரப்புது. a breath of fresh air. பாரு, ஆண்டோடைய சுவாச காத்துனால தான் நம்ம ஜீவிக்கிறோம். அந்த சுவாச காற்று அவருடைய வார்த்தையில பேக்கேஜ் பண்ணியிருக்கிற அந்த ஜீவ சுவாச காத்து, வார்த்தையை பெற்றுக்கொள்ளும் போதெல்லாம் ஒரு ஜீவ சுவாச காத்து நம்மளை நிரப்புது. ஹல்லேலூயா, கம் ஆன் எல்லாம் சொல்லுங்க. வார்த்தையில வல்லமை இருக்குது, விசுவாசம் இருக்குது, மூணாவதா ஜீவன் இருக்குது. சொல்ல ஜீவன் இருக்குது. அடுத்ததா பாருங்களேன், இருபுறம் கருக்குள்ள பட்டயத்திலும் கருக்கானதாயும். அப்போ டபுள் எட்ஜ் வேர்ட், அது டபுள் எட்ஜ் வேர்ட். இருபுறம் கருக்குள்ள பட்டயம், இது எதாத்துக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, இது என்னத்துக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இதோட அர்த்தம் என்னன்னு சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை பார்க்கலாமா? பாருங்க என்ன போட்டுருதுன்ட்டு. ஆத்துமாவையும் ஆவியையும் வகை அறுக்கிறதா இருக்கிறது. ஆத்துமாவும் ஆவியும்னா இப்ப நம்மளுக்கு நிறைய டைம் தெரியல, இது என் ஆத்துமாவா இல்ல என் ஆவியா, இது நானா இல்ல தேவனா, கன்ஃபியூஸ் ஆயிருக்குதா இல்லையா? ஒரு சில எண்ணங்கள் வரும், இது கடவுள்கிட்ட இருந்து வருதா இல்லை என்கிட்ட இருந்தே வருதா? தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்குமே. வித்தியாசம் எப்படி தெரிஞ்சுக்கிறது? வார்த்தையினால. அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தையை தினமும் படிச்சு பேசி கேட்கிற ஒரு பழக்கம் உடையவருக்கு எது கர்த்தருடைய குரல்னு தெரிய வந்துடும், எது அவங்களுடைய குரல்னு அவங்களுக்கு தெரிய வந்துடும். ஏன்னா பழக்கப்பட்டவங்களுடைய குரலை ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோமா இல்லையா? உங்கள் நெருங்கின நண்பர் அவர் பஸ்ஸில் ஏறினாரு, நீங்கள் பார்த்தா முன்னாடி இருக்கிறீங்க, அவருடைய குரல் கேட்டோன்னே கண்டுபிடிச்சிருவீங்களா? இல்லை வந்துட்டான்ப்பா நண்பன், கண்டுபிடிக்கிறோமா இல்லையா? பழக்கப்பட்ட குரல். நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா? அவருடைய குரலோடு நம்ம பழக்கப்படலை. இதுதான் அவருடைய வாய்ஸ் ரெக்கார்டிங். இந்த வாய்ஸ்க்கு, இந்த வார்த்தைகளை நம்ம கேட்டு 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 அவருடைய குரலுக்கு பழகப்பட்ட உடனே அவர் நம்ம ஆவியில் பேசினா டக்குன்னு கண்டுபிடிச்சிருவோம், இது ஆவியானவர். ஆனால் வார்த்தையோட பழக்கம் இல்லாதவங்க குரலை மிஸ் பண்ணிடுவாங்க. எல்லாரும் கவனிங்க, வார்த்தையில பழக்கம் உள்ளவர்கள் ஆவியானுடைய குரலை மிஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா வார்த்தையில பழக்கம் இல்லாதவர்கள் அவருடைய குரலை மிஸ் பண்ணிடுவாங்க. If you don't spend time in the word, then you will miss his voice, because you get familiar with the voice of God when you get intimate with the word of God. கர்த்தருடைய வார்த்தையோட நெருக்கமா இருக்கும்போது வாய்ஸை நமக்கு தெரிஞ்சுக்கிறோம். நம்ம முக்கியமான விஷயம். ஸோ சொல்றாரு ஆத்மாவையும் ஆவியையும் வகை இருக்கிறதாகவும், அதுக்கப்புறம் பார்த்தீங்களா கணுக்களையும் ஊனையும், கணுக்கள்னா ஜாயின்ஸ், ஊனுனா
எலும்புக்குள்ள இருக்குதே ஊனு. நல்லி சூப் குடிக்கிறவங்களுக்கு தெரியும். மட்டனோ இல்லை பீஃபோ நம்ம வாங்கிட்டு வந்தோம்னா நம்ம என்ன பண்ணுறோம், சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு சில பேருக்கு அது ரொம்ப பிடிக்கும் பார், அது எலும்பு எடுத்து அதை தட்டி ஒரு போராட்டத்தோடு அதை உறிஞ்சு நம்ம எடுக்கலைன்னா அது டேஸ்ட்டே ஒரு தனி டேஸ்ட் அப்படின்ற மாதிரி. நல்லி ஜாயிண்ட்ஸ் அண்ட் மேரோ அப்படின்றாரு. கணுக்களே 3. இப்போ நல்லா கவனிங்க, நம்ம சரீரத்தில் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க. ஏன்னா ரத்தத்தில் தான் ஜீவன் இருக்குது. தேவன் அப்பவே சொல்லிட்டார், ரத்தத்தில் தான் ஜீவன் இருக்குது. கர்த்தர் இது சொல்லிட்டார். இவர் 1000கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி ஆண்டு சொல்லிட்டார். டாக்டருங்க இப்போ தான் லாஸ்ட் 100 வருஷமாக கண்டுபிடிச்சாங்க, பிளட் டெஸ்ட் பண்ணலாம் கண்டுபிடிக்கலாமா. அதை தான் ஆண்டு அப்பவே சொன்னார், ரத்தத்தில் ஜீவன் இருக்குதுன்ட்டு. இப்போ ரத்தத்தில் இருக்கிற பிரச்சனையால தான் சரீரம் முழுசும் பிரச்சனைகள் வர்றதுக்கான காரணம் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போது வாழ்க்கை சுகமாக இருக்கணும்னா ரத்தம் ஹெல்த்தியாக இருக்கணும். கரெக்டாக, ரத்தம் சுகமாக இருக்கணும். ஆனால் ரத்தம் சுகமாக இருக்கணும்னா ரத்தம் உற்பத்தி ஆகிற இடத்தையே கர்த்தர் சுகமாக்கிட்டாருன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும். ரத்தம் உற்பத்தி ஆகிற இடம் தான் அந்த எலும்புகளுக்குள்ளே இருக்கிற ஊனு, போன் மேரோ. ரத்தம் எங்கே உற்பத்தி ஆகுது? இந்த ஆர்பிசி, ஆர்சிபி இதெல்லாம் எங்கே உற்பத்தி ஆகுதுன்றீங்க? ஊனு ஆர்சிபியில், ஓகே, ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட்ஸ், இது எல்லாமே உருவாகிற இடம், உற்பத்தி ஆகிற இடமே போன் மேரோ. தெரியுமா உங்களுக்கு? அது பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இங்கே இருக்கிறீங்களா? இவ்வளோ போன் மேரோல தான் இதெல்லாம் உருவாகுது. ஸோ கர்த்தருடைய வார்த்தை வல்லமையா இருக்குது, ஜீவனோடு இருக்குது. இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை விட இது கருக்கானதா இருக்குது. அப்புறம் சொல்றாரு, இது கணுக்களையும் ஊனையும் வகையறுக்க பிரிக்கத்தக்கதா இருக்கு. அப்படின்னு அர்த்தம். இது எங்க தொடுதான்? கர்த்தருடைய வார்த்தை ரத்தம் உற்பத்தி ஆகிற போன் மேரோவே தொடுதுன்னா ரத்தம் ஆரோக்கியமா இருக்கும். ரத்தம் ஆரோக்கியமா இருந்துச்சுன்னா நம்ம சரீரமே ஆரோக்கியமா இருக்கும். எங்க தொடுறாங்க பாரு கர்த்தருடைய வார்த்தை? எங்க? ரத்தம் உற்பத்தி ஆகிற இடத்துல கர்த்தர் நம்மளை தொடுறாரு. அப்போ சுகம் இருக்குமா இல்லையா? வசனத்தை படிக்கிறவங்களுக்கு இருக்குது. ஆனால் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் என்ன தெரியுமா? நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற விஷயம் என்னன்னா, அந்த இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானது. இப்போ என்ன வசனம் அப்படியே கருக்கு முறுக்குன்னு இருக்குது, என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம கேட்குறோம். நம்ம இருபுறம் கருக்கான பட்டயம்னா டபுள் எட்ஜ் ஸ்வர்ட். என்ன அதாவது? டபுள் எட்ஜ்ட் ஸ்வர்ட், 2 பக்கமும் ஷார்ப் அப்படின்றார். இந்த டபுள் எட்ஜ்டுன்ற வார்த்தை கிரீக்ல திஸ்தோமா. இப்போ இந்த திஸ்தாமோஸ்ன்ற வார்த்தை பிரிச்சோன்னா நம்மளுக்கு ஒரு வார்த்தை கிடையாது. அது பேர் ஸ்தோமா. என்னது அது? ஸ்தோமானா வாயின்னு அர்த்தம். ரொம்ப சிம்பிள். கிரீக்ல ஸ்தோமானா என்னது? வாய். ஸோ இருபுறம் கருக்குள்ள பட்டயம், டபுள் எட்ஜ் வேர்ட்னா இரு வாய்களுடைய பட்டயம். ஓகே, இரு வாய்களுடைய பட்டயம். தேவனுடைய வார்த்தை இரு வாய்களுடைய பட்டயமா? டபுள் எட்ஜ் வேர்ட். இந்த டபுள் எட்ஜ் வேர்ட் இருந்துச்சுன்னா எந்த பிசாசின் கட்டா இருந்தாலும் நம்ம உடைக்கலாம். எந்த வியாதியா இருந்தாலும் அந்த கட்டை நம்ம உடைக்கலாம். என்ன பிரச்சனையா இருந்தாலும் நம்ம எதிர்த்து நிக்கலாம். சத்ருவானவன் வரும்போது இந்த டபுள் எட்ஜ் வேர்டை நம்ம கையில வச்சு நம்ம ஜெயிக்கலாம். ஆனா இது டபுள் எட்ஜ் வேர்டா எப்ப தெரியுமா மாறுது? இது எப்போ இரு வாய்களின் வார்த்தையா மாறுதோ அப்பதான் இது டபுள் எட்ஜ் வேர்ட். ஏன் இது இரு வாய்களின் வார்த்தையா மாறணும்? எப்படி இது இரு வாய்களின் வார்த்தையா மாறும்? How can this become a two-mouth sword? எப்போ ஒரு தடவை அவர் பேசிட்டார், சிங்கிள் எட்ஜ் வேர்ட். இப்ப இன்னொரு தடவை யார் பேசணுமா இருக்குது? இப்ப அது என்னவா மாறுது? நம்ம பேசின உடனே டபுள் எட்ஜ் வேர்டா மாறுது. வார்த்தை வார்த்தையாவே இருக்குது. ஆனா பட்டயமா மாறணும்னா அவர் பேசினதை நம்ம பேசணும். ஆண்டவர் சொல்றாரு, நீ சுகமாயிட்ட. சொல்லுங்க, கைவத்தி நீங்க சொல்லுங்க, நான் சுகமாயிட்டேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நீ செழிப்பா இருக்கிற. சொல்லுங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீ விடுதலை ஆயிட்ட, நீ ஜெயிச்சிட்ட, நீ நல்லா வாழ போற, நீ ஆசீர்வாதமா இருக்க போற, உன் குடும்பம் நல்லா இருக்க போகுது, உன் பொருளாதாரம் செழிப்பா இருக்க போகுது, உன் வாழ்க்கையை நான் திருப்பி கட்டுறேன், உன்னை நான் தலை நிமிர்ந்து வாழ வைக்க போறேன். இதே வார்த்தை நீங்க சொல்றீங்க, ஆமா நான் தலை நிமிர்ந்து வாழ போறேன், ஆமா நான் செழிப்பா இருக்கிறேன், ஆமா நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன். இப்போ இந்த வார்த்தை டபுள் எட்ஜ் வேர்டா மாறுது. இந்த ஸ்வர்டுக்கு அகைன்ஸ்டா எந்த பிசாசன் கட்டும் வேலை செய்ய முடியாது. ஓ, நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய வார்த்தைக்கு நன்றி செலுத்தலாமா? எல்லாருமே நல்லா நன்றி செலுத்துங்க. ஹalleluya. Let the word become a double edged sword. Amen. Let the word become a double edged sword. பக்கத்துல இருக்க பார்த்து சொல்லுங்க, இரு வாய்களின் பட்டயமா அது மாறட்டும் சொல்லுங்களேன். இரு வாய்களின் பட்டயமா மாறட்டும். அவர் பேசிட்டாரு. பிரச்சனை என்னன்னா நம்ம இன்னும் பேசவே இல்லை. அதை நம்ம பேசணும். அதை எடுத்து நான் நல்லா இருக்க போறேன், நான் செழிப்பா இருக்கிறேன், ஆசீர்வாதமா இருக்க போறேன், கர்த்தர் உயர்த்துவார், கர்த்தர் ஞானத்தை கொடுத்திருக்கிறார், நீதியை கொடுத்திருக்கிறார், என் மேல தயவு தங்கி இருக்குது, கர்த்தருடைய கரம் என் மேல இருக்குது, நான் வித்தியாசமானவனா இருக்கிறேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கிறேன், நான் ஜெயிச்சவனா இருக்கிறேன், நான் முற்றும் ஜெயம் கொண்டவனா இருக்கிறேன். இதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையில இருக்கிற வசனங்கள். இப்ப நான் அத்தனையும் சொன்னேன் தெரியுமா? இதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையில இருக்கிற வசனங்கள்.
இன்னைக்கு ஆண்டவர் வெற்றி வாழ்வுக்கான சகலத்தை நம்மளுக்கு கொடுத்துட்டார். நம்ம என்ன பண்ணுறோம், அப்படி சைலண்ட்டாக இருக்கிறதுனால என்ன ஆயிடுச்சுன்னா எல்லா பிரச்சனைக்கும் நம்ம வந்து இடம் கொடுத்துட்டு போயிட்டோம். நிறைய தடவை பாருங்களேன், பிரச்சனை வந்து பர்மிஷன் கொடுக்காம ரொம்ப நாள் இருக்காது. பிரச்சனைன்றது எல்லாருக்கும் வருது தான், கரெக்டா? எல்லார் தலைமையிலையும் பறவை பறக்கும், எல்லார் தலைமையிலையும் காக்கா பறகுது. ஆனால் யாராவது ஒருத்தர் வந்து காக்கா ஒரு கூடே கட்டிட்டுதுன்னா அப்படின்னு அர்த்தம், நீ தானே பர்மிஷன் கொடுத்த. உன் பர்மிஷன்லாம் அப்படியே கூடு கட்டி அப்படியே முட்டை வச்சுட்டு போயிடுமா என்ன? அது நிறைய பேர் அப்படி இடம் கொடுத்துட்டோம் பாரு. என்ன பண்ணிட்டோம்னா வாய் திறந்து நம்ம பேச மறந்துட்டோம். ஆண்டவர் பிசாசை சந்திக்கும் போது கல்லை நீ அப்பமா மாற்றி சாப்பிட்டுன உடனே ஜீசஸ் மனசுக்குள்ளேயே பேசினில்ல. நிறைய பேர் எண்ணங்கள் தவறாக வந்தால் எண்ணங்களோடய ஃபைட் பண்ணுறது. எப்படி? எண்ணத்தை வச்சு ஃபைட் பண்ணுறது. பிசாசு ஒரு எண்ணத்தை விதைக்கிறான், இந்த நாள் உனக்கு நிறைய கெட்டது நடக்க போகுது, இந்த நாள் உனக்கு நல்லா இல்லாத நாள் மாற்றுறது. நீங்கள் மைண்ட்லேயே ஃபைட் பண்ணக்கூடாது. இல்லை எப்படி சொல்லுவேன் அந்த மாதிரி, இல்லை நல்லா தான் இருக்க போகிறேன், இல்லை வாய் திறந்து பேசணும். எப்படி டிஃபீட் பண்ணுறோம்? வாயை திறந்து பார். பிசாசானவன் ஜீசஸ் கிட்ட வந்து சோதனைகளை கொண்டு வரும்போது ஜீசஸ் வாய் திறந்து பேசினார். சைலண்டாக உட்காந்து இருக்கல, அவர் தானாக போவான், தானாக போயிடும். கொஞ்ச நேரம் அப்படியே உம்முன்னு அவனே போயிடுவான் பாரு, மூஞ்ச பார்த்து. வியாதி தானாக போயிடும் பாரு, தானாக போவாது, நம்ம தான் துரத்தி அடிக்கணும். நமக்கு தான் ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்துருக்கு. அப்படி தான் ஆதாம் ஒரு நாள் பார்த்துனே இருந்தார். என்ன வாழ் பாம்பிட்ட பேசின்னு இருக்கிற, இருங்க அது புதுசாக சொல்லுங்கிறார், அது புதுசாக பழத்தை சாப்பிட்டா அப்படியே கடவுள் மாதிரி ஆடுவோமா நம்ம. ஆதாம் அப்போவே துரத்தி வச்சுருந்துருக்கலாம் பாம்பை, ஏன்னா அதிகாரம் அவன்கிட்ட இருந்துச்சு. அப்போவே அதிகாரத்தை எக்ஸசைஸ் பண்ணியிருக்கலாம், செலுத்தியிருக்கலாம். ஆனால் ஏவாள் பேச, பாம்பு ரிட்டர்ன் பேச, நான் எந்த மரத்தையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரான் கடவுள். எந்த மரம் இல்லை, ஒரே ஒரு மரம். ஆமாவா, அந்த மரம் தான். என்னாச்சு அந்த மரம்? அந்த மரம். ஐயோ நான் என்ன சொல்கிறது ஏவாள் உங்கள்கிட்ட? ஆண்டி நான் சொல்கிறேன் பாருங்க, அந்த மரத்தில் சாப்பிட்டீங்கன்னா அடப்பாங்க. ஐயோ சொல்லுப்பா, என்ன சொல்ல மாட்டீங்களா? சாப்பிட்டீங்க கடவுள் மாதிரி ஆடுவீங்க. ஆமாவா? ஐயோ கடவுள் மாதிரி. இந்த பழமா? இந்த பழமா? நல்லா நைஸாக இருக்குது பாரு தொட்டுறதுக்கு. ஆதாம் அங்கே தான் நின்றுக்கிறார், ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறார், ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறார். பாம்பு ஏவாள்கிட்ட பேச, ஆமாம் கரெக்ட், அஃப்கோர்ஸ், வை நாட், பின்ன ஆமாம் இப்படியே ஆமாம் கொட்டின்னு. அந்த அம்மா கபாரன் பறிச்சு அப்படி வாயில் ஒரு கடி கச்சிருமா, கச்சு கரன் கச்சுட்டு சார். எப்போ நந்துச்சு இதெல்லாம்? நீ சைலண்டா இருந்தே, அப்போ நந்துச்சு இதெல்லாம். நீ உம்முன்னு இந்த பேர் அப்போ நந்துச்சு இதெல்லாம். ஆண்டவர் அப்பவே ஆதாம்கிட்ட சொன்னார், ஆளுகை செய், ஆண்டுகொள், ஊரும் பிராணிகள்னு அங்கே போட்டார். அந்த ஊரும் பிராணி தான் அப்படியே ஊரெல்லாம் சுற்றி ஏவாள்கிட்ட வந்து நின்றுச்சு. நீ சாப்பிடிய வாழ், நீ என்ன வாழ் நீ அப்படின்னு. அப்போவே ஆதாம் அனுப்பி, ஓடிப்போ ராஸ்கேல், ஓடிப்போ பாம்பு மூஞ்சா அனக்கோண்டா, திட்டி அனுப்பியிருக்கணுமா இல்லையா? ஆனால் ஆதாம் சைலண்டாக இருந்தார். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை தலை விரிச்சு ஆடுறதுக்கு காரணம் என்னன்னா, சைலண்டாக இருந்துட்டோம். நம்ம வார்த்தை எடுத்து பேச மறந்துட்டோம். வார்த்தை எடுத்து பேசுங்க. வார்த்தையில் ஜீவன் இருக்குது, வார்த்தையில் வல்லமை இருக்குது, வார்த்தையில் விசுவாசம் இருக்குது. வார்த்தைன்றது ஒரு பேக்கேஜ். இன்னைக்கு முழு சக்தியை கர்த்தர் வார்த்தையில பேக்கேஜ் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். நம்மளுடைய சூழ்நிலை எங்க இருக்குதோ அதை பார்த்து குறி வச்சு நம்ம ஷூட் பண்ணோம்னா, அந்த மிசைலை லான்ச் பண்ணோம்னா, அந்த இருள் தகர்க்கப்படும், அந்த கோட்டை தகர்க்கப்படும், அந்த வியாதி சுகமாகும், அந்த வறுமை வெளியேறும். ஆன்சர் பண்ணுங்க. How to mix the word with faith? எப்படி வார்த்தையை விசுவாசத்தினால மிக்ஸ் பண்றது? அந்த வார்த்தையை எடுத்து நம்மளும் பேசும்போது, come on ஆன்சர் பண்ணுங்க. How do you mix the word with faith? When you take the word and speak it out. ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்தார், அப்படியே விட்டுறாதீங்க. அது ஒரு வாய் பட்டயமா அப்படியே இருக்கும். எப்ப அதை எடுத்து நம்ம பேசுறோமோ, இருபுறம் கருக்குள்ள பட்டயம், இரு வாய்களுடைய பட்டயம், அப்பதான் நம்மளுக்கு வெற்றி நிச்சயம். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை எடுங்க, வார்த்தை எடுத்து நீங்க பேசுங்க. எப்படி அன்னைக்கு ஜமால் பிரையன்ட் அவர் மேல அவர் தகப்பன் தாய் சொன்னாங்களோ, அவருடைய கிருபை உனக்கு போதும், நீ நல்லா இருப்பேன்னு சொல்லி. எப்படி அந்த கோவிட் பாசிட்டிவா டெஸ்ட் ஆகி ஐசியூல அட்மிட் ஆயிருந்த ஸ்திரீ எப்படி வார்த்தையின் அந்த வசனங்களை எடுத்து மனப்பாடம் பண்ணி தனக்குள்ளவே பேச கத்துக்கிட்டாங்களோ, அந்த மாதிரி நம்ம பேச கத்துக்கணும். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை பேச கத்துங்க. ஸோ விசுவாசத்தினால வாழ்றதுனால அர்த்தம், தேவனுடைய வார்த்தையை மனப்பாடம் பண்ணி பேசி பேசி வாழ்றோம்னு அர்த்தம். அதான் இன்னைக்கு நம்ம கத்துக்கிட்ட லெசன். மிக்ஸ் த வேர்ட் வித் ஃபெய்த். மிக்ஸ் த வேர்ட் வித் ஃபெய்த். ஒரு சகோதரன் 2 வருஷமா அவருக்கு பேக் பெயின், அப்ப பேக் பெயின் அப்படின்னு சொல்றாரு. நல்ல ஒரு விசுவாசி. ஒரு நாள் ஒரு பிரசங்கத்தை கேட்டிருக்கிறார். அதுல பிரசங்கர் சொல்லி கொடுக்குறார், கர்த்தருடைய வார்த்தையை தியானம் பண்ணணும்னா சும்மா ஒரு இடத்துல அப்படியே உம்முன்னு உட்கார்ந்து இருக்கிறதுல அந்த வார்த்தையை பேசணும். பேச பேச தான் அதில் பலன் கிடைக்கும். இவர் சொன்னார், சரி ஏதாவது ஒரு வசனத்தை எடுத்து, நீ வாக்கிங் போகிறேன் எப்படி இருந்தாலும் காலையில் வாக்கிங் போகிற டைமில் நான் ஒரு ஏதாவது ஒரு வசனத்தை எடுத்து படிக்கலாம். இவருக்கு ஈஸியான வசனம் என்னென்னா சங்கீதம் 23:1, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அந்த வார்த்தையில் சரி அதை மட்டும் மெடிடேட் பண்ணிட்டு போகலான்னு சொல்லி இவர் ரன் பண்ண ஆரம்பிக்கிறாரு, வாக் பண்ணுறாரு, மார்னிங் ரூட்டீன் எக்ஸசைஸ் பண்ணுறாரு. ஸோ ஆஸ் ஹி ஸ்டார்ட்ஸ் வாக்கிங்
he starts meditating those verses, especially that verse. கர்த்தரன் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தரன் மேய்ப்பராக இருக்கிறார். அது ஒரு வார்த்தையா மெடிடேட் பண்ணி கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார்ப்பா. ஏதோ வேற மனுஷன்ல, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். வெறும் அந்த வார்த்தை மட்டும், என் மேய்ப்பர் அவர், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், அவர் வழி நடத்துவார். இப்படியே மெடிடேட் பண்ணே வந்திருக்கிறார் பாரு. பல தடவை 50 தடவைக்கு மேலே அவர் சொல்லிட்டார் அந்த வசனத்தை. சொல்லி முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரா, 2 வருஷமா இருந்த வலி கம்ப்ளீட்டா போயிருச்சு. அவர் சொல்றாரு, ஒவ்வொரு தடவை அந்த வார்த்தையை நான் சொல்லும் போதும், வசனத்தை சொல்லும் போதும், என்னவோ புது சுவாச காற்று நான் இழுக்கிற மாதிரி இருக்குது, புதுசா ஒரு சுகத்தின் அலை என்னை நிரப்புறதை நான் உணர்றேன். இதுதான் கர்த்தருடைய வார்த்தையுடைய வல்லமை. அவர் உங்களை ஜீவனோட நிரப்பணும்னு சொல்லி விருப்பப்படுறார், வல்லமையினால் நிரப்பணும்னு விருப்பப்படுறார். பட் யூ ஹேவ் டு டேக் த வேர்ட் அண்ட் ஸ்பீக் இட் அவுட். வார்த்தையை வெறும் அப்படியே பைபிளை நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு சர்ச்சுக்கு எடுத்து வந்து வீட்டில் போய் ஷெல்ஃபில் வைக்கிறது வெற்றியின் வாழ்க்கையின் ஒரு அத்தாட்சி இல்லை, அதில் ஒரு கேரண்டி இல்லை. வார்த்தை எடுத்து படித்து கேட்டு அதை பேசணும்னா அப்போ அந்த வார்த்தை நமக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கும். எவ்வளோ பேர் இன்னைக்கு கர்த்தருடைய பிரசங்கத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டீங்க? நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? நல்ல கைகளை தட்டி நன்றி செலுத்துங்க. ஹalleluya, come on. கர்த்தர் நல்லவர். Thank you Jesus. என்ன ஒரு அருமையான வார்த்தை. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு சுகத்தை கொடுக்கும்படி, செழிப்பை கொண்டு வரும்படி, சமாதானத்தை கொடுக்கும்படி அவருடைய பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தையை பயன்படுத்துறார். இந்த பிரசங்கம் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். உங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி கர்த்தர் உங்களோட பேசியிருப்பார், உங்களை பலப்படுத்தி இருப்பார். நம்ம ஜெபிக்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுங்க. தேவன் நல்லவர், அவர் உங்க மேல கிருபையா இருக்கிறார். நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி அவர் விருப்பப்படுறார். உங்க வாழ்க்கையில நடக்கிற சகல காரியங்களையும் நன்மைக்கு எதுவாக அவர் திருப்பிட்டு இருக்கிறார். வாங்க ஜெபிக்கலாம். பிதாவே, உங்க தயவுக்காக நன்றி செலுத்துறோம். இந்த செய்தியை கேட்ட உங்க பிள்ளையை நீங்க தொடுங்க, ஆசீர்வதிங்க, நன்மையால நிரப்புங்க, பலத்தால நிரப்புங்க. அவங்களுக்கு என்ன தேவை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி அந்த தேவைகளை சந்திங்க. குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, தொழில் ஆசீர்வதிங்க. ஒரு நன்மையிலும் குறைபடாதபடிக்கு நிறைவான ஆசீர்வாதங்களால் நிரப்புங்க. இன்னும் பல நன்மையான காரியங்களை செய்வீங்கன்னு எதிர்பார்க்கிறோம். பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.